सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நாம் அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்த விஷயத்தை பார்த்தோம். அஸ்வமேத யாகம் தசரதர் பூர்த்தி செய்கிறார். எல்லா ரித்விக்குகளுக்கும் தேவையான சன்மானங்கள் தட்சணைகளை கொடுத்து விட்டார். வசிஷ்டர் தான் அது பிரித்து கொடுத்தார். எல்லா ரித்விக்குகளுக்கும் தட்சணைகள்லாம் பிரித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட அருமையான அஸ்வமேத யாகங்களால் பாபங்கள் தீர்ந்தது. புத்திர உற்பத்திக்கு இடையூறாக இருந்த பாபங்கள் எல்லாம் தீர்ந்தது. யார்? தசரதருக்கு அந்த அஸ்வமேத யாகம் செய்வது. புத்திர உற்பத்திக்கு இருந்த இடையூறாக இருந்த அந்த பாபங்கள்லாம் நீங்க பெற்றதுனால் அவர் பவித்திரம் அடைந்தார். கௌசல்யை, சுமித்ரை, கைகை முதலானவர்களும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி சில காலம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்போ அஸ்வமேத யாகம் தான் முடிந்தது. அது அப்படியே ஒரு வருஷம் அப்படியே ஒரு வருஷம் அதை அப்படியே கேப் விட்டாங்க. அப்படியே இடைவெளி விட்டாங்க. இடைவெளி விட்ட பிறகு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, இப்போ அடுத்த சர்க்கம், அதாவது என்னென்னா அந்த அஸ்வமேத சர்க்கம் போய் இப்போ சர்க்கம் 14 முடிஞ்சு 15. அதாவது இனிமேல்ட்டு தான் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும் போது அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினால பகவானே சாக்ஷாத் நாராயணனே பகவான் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதரிக்கப் போகிறார். ஏன்னா ராவணாதி ராட்சர்களுடைய அட்டுழியங்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறது. தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் கொல்லப்படுகிறார்கள், பட்சிக்கப்படுகிறார்கள். அப்படியே நர மாம்சத்தை தின்னக்கூடியவர்களாகிய ராட்சர்களால் பட்சிக்கப்படுகிறார்கள். கடுமையான தவம் விரதங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் அகிம்சா தர்மத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களாம் என்னென்னா அஸ்மகுட்டர்கள். அது மாதிரி தலைகீழ மரத்தில் காலை போட்டு 2 காலை போட்டு தலைகீழ இருந்து கொண்டு தவம் செய்பவர்கள். அதே சமயத்தில் வெயிலில், கடுமையான வெயிலில் பஞ்சாக்னி மத்தியில் இருந்து தவம் செய்யக்கூடியவர்கள், ஜலத்தில் இருந்து கொண்டு தவம் செய்யக்கூடியவர்கள். இது மாதிரி பலவிதமான ரிஷிகள்லாம் இருக்காங்க தண்டகாரண்யத்தில். அப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லாம் அவர்கள் அகிம்சா தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். தங்களுடைய தபஸை தனமாக கொண்டவர்கள். அந்த தபஸையெல்லாம் விரயமாக்கக்கூடாது. அதனால் என்னென்னா அவர்கள் பட்சித்தாலும் அடித்தாலும் இம்சை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப கொடுமை. இதெல்லாம் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு அந்த நிஷ்டைகளை அனுஷ்டித்து கொண்டு மக்கள், அப்படிப்பட்ட ரிஷிகள்லாம், சன்னியாசிகளாகிய அந்த ரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்டகாரண்யத்தில். இந்த காரதூஷணர்கள், திரேசிரசு இவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள் தான் அங்கே 14,000 ராட்சசர்கள் அங்கே இருக்கிறாங்களாம் எங்கள் தண்டகாரண்யத்தில். அந்த ரிஷிகள்லாம் மறைஞ்சது திடீர்னு பயமுறுத்துவாங்களாம், திடீர்னு தாக்குவாங்களாம். எப்போ தாக்குவானே தெரியாது, சொல்ல முடியாது. அப்போ இவர்கள்லாம் விரத நியமங்கள்லாம் மேற்கொண்டிருக்கிற. ஆனால் இந்த அகஸ்திய ஆசிரமத்திலேயோ மற்ற அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற ஆசிரமங்கள்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அங்கே கூட சில
வேறு இடத்துல அந்த இப்போ தண்டகாரண்யம்னா சின்ன இடம் கிடையாது, அது பெரிய இடம். அது தண்டகாரத்திலே நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, நிறைய ரிஷிகளுடைய ஆசிரமங்களை சொல்லப்போனால் 12 வருஷம் அந்த ஆசிரமங்களை தான் கழிக்கிறாங்க. யார்? ராமலக்ஷ்மணர்கள்லாம் பார்த்தா அப்படியேப்பட்ட ரிஷிகள்லாம் அவ்வளோ ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் பின்னாடி பார்த்தா அரண்ய கண்டத்தில் பார்த்தா ராமலக்ஷ்மணர்கள் சீதையும் அப்படி தங்குறாங்க. அந்த இடத்துல மக்கள் அவங்க அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய எப்படி கடைப்பிடிச்சிருக்காங்க பாருங்கள் நீங்களே. அதாவது என்னென்னா, ராட்சர்கள் கொள்றாங்க இல்லையா, உடனே ஒரு சாபம் கொடுத்தா அந்த ராட்சர்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட தபஸ்விகள் எல்லாமே மகா தேஜஸ்விகள். ஆனாலும் அப்படி செய்ய மாட்டாங்களாம். இது என்ன அநியாயம்? தங்களை பக்ஷிப்பாங்க, தங்களை கொல்லுவாங்க, அரைஞ்சி கொல்லுவாங்க, தங்களை பக்ஷி அப்படியே அங்கங்கள்லாம் வெட்டி சாப்பிடுவாங்க. ஆனாலும் அவர்களுக்கு கொல்ல மாட்டாங்களாம், அதனால சபிச்சிட்டு மாட்டாங்களாம், கோவப்பட மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அதுதான் சந்நியாச தர்மன்றது. அப்படி ஒரு உண்மையான சன்னியாசிகளாக இருந்தாங்க அந்த ரிஷிகள்லாம். தண்டகாரண்யத்து ரிஷிகள்லாம் உண்மையான சன்னியாசிகளாக இருந்தாங்க. அவரெல்லாம் கடித்து மென்று துப்பப்பட்ட அந்த எலும்பு கூடுகள்லாம் மலைமலையாக குவிக்கப்பட்டு இருக்கிறதாம் எங்கே? தண்டகாரண்யத்தில். இந்த அநியாயங்கள்லாம் பார்த்து பகவான் பொறுத்துன்னு இருப்பானா? பகவானை நம்பினவர்கள் அல்லவா அந்த சன்னியாசிகள்லாம். சங்கத்தை ஞாசம் செய்த அந்த சன்னியாசிகள்லாம் பற்றற்றவர்களாக, தேகாபிமானத்தை கூட விட்டவர்களாக, அந்த ராட்சர்களால் பட்சிக்கப்படுபவர்களாக, இம்சைப்படுபவர்களாக. இவர்கள் ராட்சர்கள் இந்த ரிஷிகளை மட்டும் கிடையாது, அப்பாவி மக்களை எல்லாம். மனுஷர்கள் எங்கேயாவது காட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே தாடகை பட்சிச்சுடுவா. ஆமாம், தாடகை பட்சிச்சுடுவா, மாரிசம் சாப்பிட்ருவான். ஏதாவது சாதுக்களெல்லாம் அப்படி அப்படியே நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் எல்லாமே. தைரியமாக போக முடியாது, அவ்வளோ அட்டுழியங்கள் நடந்த காலம் அது. திரேதாயுகத்தில் அது மாதிரி அந்த நகரத்தில் இருக்கலாம், எங்கேயாவது கிராமங்கள் மக்கள் நடமாட்டத்தில் வரமாட்டாங்க. ஆனால் தனியாக யாருன்னா மாட்டிக்கினா இந்த தாடகாவனத்துலேயோ இல்லை தண்டகாரணத்துலையோ எங்கன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா, இப்போ ரிஷிகள்லாம் என்னென்னா சன்னியாசிகளாக இருக்காங்கன்னா அதை காட்டில் தானே காட்டில் தான் போய் தவம் பண்ணுறாங்க. அந்த காட்டில் போய் தவம் பண்ணும்போது, தனியாக பண்ணும்போது என்ன ஆகும்? இது மாதிரி ராட்சர்களால் பட்சிக்கப்பட்டு ரொம்ப இம்சைகளை அனுபவிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கொடுமை இல்லை. பெண்கள்லாம் சுதந்திரமாக நடமாட முடியல. அந்த பெண்கள்லாம் என்னென்னா ராவணன் போன்ற காமுகர்கள்லாம் அவரெல்லாம் கெடுத்துடுறாங்க. பெண்கள், அப்பாவி மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ராட்சசர்களால். அந்த கொடுமைகள்லாம் அதிகமாக இருந்தது. அதான் சொல்கிறேனே, தர்ம கிளானிர், அந்த தர்மம், அதாவது என்னென்னா அதர்மம் மேலோங்கி இருக்கும்போது, இது மாதிரி அட்டுழியங்கள்லாம் அதிகமாக இருக்கும்போது பகவான் அவதாரம் பண்ணுவார் இல்லையா? அப்படி தான் சொல்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போது தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, இந்த துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக தர்மம்லாம் இப்படி கிளானி அடையும் போது, அப்போ அஹிம்சா தர்மத்தை கடைபிடித்த சன்னியாசிகளுடைய தர்மத்தெல்லாம் கெடுக்கக்கூடியவர்களாகி அந்த ராஷ்டிரில் நிக்கிரகம் பண்ணுறது பகவானுடைய வேலை அல்லவா? அது வந்து தாடக மாரிசுமாக்கெல்லாம் அப்படியே தொடர்ந்து வதம் பண்ணுறாங்கன்னா அவரெல்லாம் அவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணுறாங்க. கொஞ்சம் நெஞ்ச அட்டுழியங்கள் கிடையாது. இவர்களால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க. அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஈவன் இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லை, தேவலோகத்தெலாம் போய் ரொம்ப இம்சை பண்ணுறான் ராவணன். கொஞ்சம் நெஞ்சு இம்சை பண்ணல. வருண லோகத்துக்கு போகிறான், தேவலோகத்துக்கு போகிறான். அப்படியே அங்கே இருக்கிற அப்சர ஸ்திரீகள்லாம் அபகர்ஷன் வந்துடுறான். அப்படியே கொஞ்சம் எந்த ஸ்திரீகளையும் விடுறதில்ல. ஒரு பெண்ணு பிரம்மலோகத்துக்கு போன ஒரு தேவதை, அப்சர ஸ்திரீ, அப்படியேப்பட்ட உத்தமி, அவள் போய் கொண்டு இருக்கும்போது அநியாயமாக அந்த ராவணன் போய் கெடுத்துட்டான். வழியில் போய் மடக்கி அவளை பலவந்தப்படுத்தி அவளை அட்டுழியமாக அநியாயமாக அவளை அலங்கோலப்படுத்திட்டான். அவள் அழுதுனே போய் பிரம்மதேவரிடத்தில் முறையிட்டா. அவள் புஞ்சிகஸ்தலையா ஏதோ பேர், அவள் பேர், அவர் அப்சர ஸ்திரீ. அவள் சொன்ன உடனே, இனிமேல் ராவணன் பலவந்தமாக ஒரு பெண்ணை தீண்டினான், ஆனால் அவன் தலை 100 சுக்கலாக வெளியே கடவுது, தப்பான நோக்கத்தோடு. அப்படின்னா சீதையை எப்படி அபகரிஷன் வந்தான்னா, சீதையை அந்த தப்பான நோக்கத்தோடு அபகரிஷன் வரலன்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது இது மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் பெண்கள்லாம் பயந்து நடுங்குவாங்க. ராவணன் வரான்னா பயந்து நடுங்குவாங்க. அப்படியே மகா காமுகன் அவன். அது மாதிரி அழகான ஒரு பெண்ணை பார்த்துடக்கூடாது. அவர் உடனே தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாகலோகத்து ஸ்திரீகளை அப்படி அபகர்ஷன் வந்திருக்கான். கந்தரலோகத்து ஸ்திரீகளை போய் அபகர்ஷன் வந்திருக்கான். தேவலோகத்து மங்கையெல்லாம் நிறைய பெண்களை அபகர்ஷன் வந்திருக்கான். எல்லாம் தான் அந்த புறத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான்.
இது மாதிரி அநியாயங்கள் நிறைய நடக்கிறது. அது சூரியன் கூட என்னன்னா நல்லா பிரகாசிக்கிறது கிடையாது, மேகத்தில் போய் மறைஞ்சிப்பானான் அந்த ராவணன் வந்தானா. காற்று நல்லா புயல் காற்று மாதிரி அடிக்கூடாது, தென்றல் காற்றாக வீசணுமா இவன் வந்தான்னா. என்ன அநியாயம் இது? ஒரு இயற்கையை கூட தன் கண்ட்ரோலில் வச்சுன்னு நினைக்கிறான் இவன் எல்லாத்தையுமே. ஏன்னா வரம் வாங்கின திமிர்னால இந்த ராவணன். இப்படிப்பட்ட ராவணாதி ராட்சசர்கள் பண்ணுற கொடுமைகளை தாங்க முடியாமல் எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் போய் பகவானை பிரார்த்தனை பண்ண இந்த அநியாயங்கள். அப்படி அதனால தான் பகவான் அவதாரம் பண்ண வேண்டிய காலம் ஏற்பட்டது. அப்போது கரெக்டாக பார்த்தா அந்த சமயத்தில் பார்த்தா தசரதர், இதெல்லாம் பகவானுடைய திட்டம். அந்த சமயம் பார்த்து தசரதருக்கு 60,000 வருஷமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்புறமா இந்த அஸ்வமேத யாகத்தை செய்து பூர்த்தி பண்ணார். அதுபோல் ராவணாதி ராட்சர்களால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை நீக்கி சேமத்தை செய்ய தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மகாவிஷ்ணுவை வேண்டினதும் தசரதுடைய பிரார்த்தனையை வெளிக்காரணமாக கொண்டு இது ஒரு அவதாரிகை சும்மா லைட்டாக ஒரு குறிப்பாக கொடுத்துருக்காங்க இங்கே இந்த வால்மீகி ராமாயணத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பில். அதை அப்படியே படிச்சிடுறேன். ராவணாதி ராட்சர்களால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை நீக்கி சேமத்தை செய்ய தேவர்கள் விஷ்ணுவை வேண்டினதும் தசரதுடைய பிரார்த்தனையை வெளிக்காரணமாக கொண்டு சாதுக்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பகவான் பூமியில் மனிதனாய் பிறக்க உத்தேசித்தது சொல்லப்படுகிறது இந்த சர்க்கத்தில். இது 15வது சர்க்கம் பாருங்கள். அப்போது ஒரு வருஷம் பூர்த்தியாச்சு. ஒரு வருஷம் அஸ்வமேத யாகம் நடந்து ஒரு வருஷம் பூர்த்தியான பிறகு அது வரைக்கும் ரிஷேஷங்கர் அங்கே தான் அயோத்தியில் தான் வாசம் பண்ணுறார். மருமகன் தானே, சாந்தியானவள் என்னென்னா தசரனுடைய பெண்ணு தானே. இப்போ பூர்த்தியான பிறகு என்னாச்சுன்னா அடுத்த வசந்த ருது வருகிறது. மறுபடியும் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்த போகிறார். சகல வேத சாகைகள்லாம் தரிக்கக்கூடிய புத்தி உள்ளவர். இப்போது கர்மானுஷ்டானங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் பிராமணர்கள், அதனால் பாவங்கள் போகும். அந்த மந்திரங்களால், வேத மந்திரங்கள் உச்சாடனத்தினால சகல பாவங்களும், அதை சிரவணம் பண்ணுறவங்களும் சரி, அதை அத்தியனம் பண்ணுறவங்களும் சரி, அப்படி மற்றவங்களுக்கு அத்தியாபனம் பண்ணுறவங்களும் சரி, அப்படியேப்பட்ட அந்த வேத மந்திரங்களால் எல்லோருடைய பாவங்கள் போக்கப்படும். அதனால தான் அந்த அஸ்வமேத யாகம் மூலமாக அந்த குதிரையை பலி கொடுக்கும்போது அதனுடைய பாவங்கள் போக்கப்பட்டது. அந்த ஆடுகள்லாம் பலி கொடுக்குறாங்களோ, அது என்னதான் ஜீவன்களை பலி கொடுக்குறாங்களோ அந்த யாகத்தில் அவைகள்லாம் புனித தன்மை அடைந்து அவைகள்லாம் மனுஷ ரூபம் எடுக்குமா, அவைகளாம் நல்ல பிறவிகள் அடைக்குமா. அவைகள்லாம் பாவங்கள் நீக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த யாகங்களால் அந்த மக்கள்லாம் பாவங்கள் நீக்கப்படுவார். அந்த யாக புகை எங்கெல்லாம் பரவுதோ அவருடைய பாவங்கள்லாம் நீக்கப்படுமா. அந்த இடத்துல இருக்க மக்களுடைய பாவங்கள்லாம் நீக்கப்படுமா. ராஜாவுடைய பாவம் நீக்கப்பட்டது, எல்லாருடைய பாவங்களும் போக்கப்படுமா. இது ஒன்றும் இல்லை, வேதாத்தியனம் பண்ணாவே வேத மந்திரங்களால் என்னென்னா அதை உச்சரிக்கிறதுனால, அந்த கிரியைகளை அனுஷ்டானம் பண்ணுறதுனால, அந்த வேதங்களை பாராயணம் பண்ணுறதுனாலே எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. ஆமாம், அந்த வேத மந்திரங்களே உச்சாடனம் பண்ணால் எல்லா பாவங்களையும் போக்கிடும். அப்படிப்பட்ட மந்திரங்கள் அதெல்லாம். லௌகிகமான ஆசைகள் தானே, தேவலோகத்து ஆசைகள்லாம் அதை உபாசிக்கிறாங்களே அது தேவதைகளே. அதனால் என்ன பலன்னா அற்பமான பலன் தானே. அந்த பலனுக்காக இவங்க பண்ணட்டும். ஆனால் அது என்ன பண்ணுறோம், அந்த மந்திரங்கள் உச்சாடன அந்த அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்கள், அதெல்லாம் மந்திரங்கள் இல்லையா, அதில் கொஞ்சம் ஸ்வரம் தப்பி போனால் கூட விபரீத பலனை கொடுத்துரும். ஆனால் அவைகளை சரியாக உச்சரித்தா எல்லா பாவங்களையும் போக்கிடும். அதனால் வேதங்களை அத்தியனம் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக ஸ்வரம் தப்பாமல் அக்ஷர பிழை இல்லாமல் அப்படி வேதம் வாசித்து அவங்க பாவங்களை போக்கிக் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ரிஷிகள் தான் அங்கே ரித்விக்குகளாக இருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை காதலை கேட்டாலே எங்கன்னா வேதம் ஓதுறாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து விழுந்து சேவிக்கணும். நம்மளுக்கு புரியலையோ ஆமாம் என்னமோ வேத மந்திரங்கள் சொல்கிறாங்களே, நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு எழுந்து போயிடக்கூடாது. அது அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை. அதனால் யாருன்னா பிராமணர்கள் அங்கே வேதம் ஓதுறாங்க, 4 பேர் பிராமணர்கள் சூழ்ந்து அந்த வேத சாகைகளை படிக்கிறாங்க, பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அது காதலை கேட்கணும். அந்த வேத மந்திரங்களை கேட்கணும், அங்கே விழுந்து சேவிச்சுட்டு அதை சிரவணம் பண்ணணும். அதை சிரவணம் பண்ணால் நம்ம பாவங்கள்லாம் போகும். அந்த மந்திரத்துக்கே அவ்வளோ சக்தி உண்டு. மகா பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது. அந்த வேதங்கள் புரியலையோ அந்த அக்ஷரத்துக்கே அவ்வளோ மகிமை உண்டு. அப்படிப்பட்ட, ஏன்னா பகவானே வேத ஸ்வரூபியாக இருக்கிறான். வேத நாயகன் தான் சாக்ஷாத் நாராயணன் ராமச்சந்திரமூர்த்தி. சரி, அப்படிப்பட்ட சகல வேத சாகிகளையும் தரிக்கக்கூடிய புத்தி உள்ளவரும்
வேத அத்தியனம் செய்து உட்கருத்தையும் ரகசியங்களையும் நன்றாய் அறிந்தவருமான ரிஷ்யசுங்கர். எப்படி பழகப்பட்டிருக்கார் பாருங்க விபாண்டக மகரிஷி. வேதங்களை நல்லா தரிக்கக்கூடியவர், எல்லாமே மனப்பாடம், 4 வேதங்களும் இருந்தாலும் சிறந்த புத்தி உள்ளவர். அதனுடைய நோக்கம் என்ன, அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதனுடைய சாரம் என்ன, அப்படின்ற அதனுடைய தத்துவம் என்ன, அந்த ரகசியம் என்ன, எல்லாருடைய உட்கருத்து என்ன, எல்லாத்தையும் பூர்ணமாக அறிந்து வைத்திருக்கிறாராம் ரிஷ்யசுங்க மகரிஷி. மான் வயிற்றிலிருந்து பிறந்தவர். அப்படியேப்பட்ட இவ்வளோ சூட்டிக்கா, இவ்வளோ இப்படியாப்பட்ட சிறந்த தபஸ்வியாக திகழ்ந்திருக்கா. எப்படின்னா அதுதான் விபாண்டகர் சத்சங்கம். அப்படியேப்பட்ட ஒரு குருநாதர் கிடைச்சார் அவருக்கு அப்பாவாக. அப்போ அவருக்கு என்ன கற்றுக்க முடியாது? இவ்வளோ ஏன் ஆஞ்சநேய சுவாமியை நவவியாகரண பண்டிதர், சூரிய பகவான் அப்படி உபதேசித்திருக்கிறார். அதனால் ஒரு அபசப்தம் கூட ஏற்படாதான் அவர் பேசினார்னா. அந்த தாரதமியம் மத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சானது கம்பீரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு மனசில் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த அளவோடு பேசக்கூடியவங்கள, அதிகமாக பேச மாட்டாங்க, அளவோடு பேசக்கூடியவர்களாக அதை பார்த்தா அவங்க பேசுகிறதே பாடுற மாதிரி இருக்குமா, அப்படி இனிமையாக இருக்குமா கேட்குறதுக்கு. இதை ராமர் வர்ணிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி பார்த்து பின்னாடி கிருஷ்ணதா காண்டத்தில் அப்படி வர்ணிக்கிறார். அப்படின்னா அதெல்லாம் வேத அபியாசம் பண்ணவங்களுக்கு தான் அது மாதிரி பேச முடியுமா. அந்த அளவோடு நிறுத்தி நிதானமாக சரியான அக்ஷரங்களோட அர்த்தமுள்ள வார்த்தைகளாக பேச முடியுமா. அதனால தான் இங்கே சொல்கிறார் ரிஷ்யசுங்கர் உட்கருத்தை அறிந்தவர், ரகசியத்தை அறிந்தவர், அதனுடைய தத்துவத்தை அறிந்தவர், அப்படியேப்பட்ட சிறந்த புத்தி உள்ளவர், ஞானமுடையவர், அதனுடைய சாரத்தை அறிந்தவர், அப்படியேப்பட்ட வேத மந்திரங்களை மனப்பாடம் செய்தவர். இத்தனை அந்த வேதங்களை அப்படி அந்த வேதனுடைய உட்கருத்து தத்துவ ரகசியம் எல்லாம் அறிந்த மட்டும் இல்லை, அதெல்லாம் அத்தனையும் மனப்பாடம். அப்படி ஒரு வேத நிஷ்டை, அந்த வேத அத்தியாயன நிஷ்டராக அப்படி திகழ்ந்திருக்கிறார். அதனால் எந்த கர்மா எங்கே இருக்குது, எந்த விஷயம், எந்த கிரியைகளுக்கு, எந்த ஆசைகளுக்கு எதை நிறைவேற்றணும், எந்த கர்மா அனுஷ்டானம் பண்ணணும், எல்லாமே அவருக்கு அத்துப்படி, அத்தனையும் மனப்பாடம் அவருக்கு. எதை எங்கே செய்யணும், எந்த தேசத்தில், எந்த காலத்தில், யாருக்கு எந்த இஷ்டிகளை செய்யணும், எந்த பலனை கொடுக்கும், எந்த கிரியைகளை செய்தால் எந்த பலனை கொடுக்கும், எந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே மனப்பாடம் அவருக்கு ரிஷியசுங்கருக்கு. அதனால தான் இங்கே சொல்கிறார் அப்படியேப்பட்ட வேத சாகைகளில் தரிக்கக்கூடிய மகா புத்தி உள்ளவர், எல்லாம் மனப்பாடம் அவருக்கு. அப்படியேப்பட்ட அவ்வளோ மெமரி பவர், அவ்வளவும் தெரியும் அவருக்கு, சகல சாஸ்திரங்களும் தெரியும், உபநிஷத்துக்கெல்லாம் மனப்பாடம் அவருக்கு எல்லாமே. ஏன்னா அதே நிஷ்டை தானே, குருகுல வாசம்ன்றதே அதே நிஷ்டை தானே. வேத அத்தியனம் வேதாங்கங்களை எல்லாம் பூர்ணமாக கற்றறிந்தவர் தானே விபாண்டக மகரிஷி. அப்படியே அத்தியானம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும். அந்த வேதங்கள்லாம் ஓதினே இருப்பாங்க அவங்களாம், அனவரதம். அதுதான் அவங்களுக்கு கல்வியே, அதுதான் குருகுல வாசம். அதுவும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்களே 12 வருஷம் ஒருத்தன் மனசால், வாக்கால், காயத்தால், முக்காரணங்களால் ஒருத்தன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சான்னா, 12 வருஷம் ஒருத்தன் கடைப்பிடிச்சான்னா அவனுக்கு மேதா நாடின்னு ஒரு நாடி வளருதான். அந்த நாடி அவனுக்கு வளர்ந்ததுன்னா ஒரு லாரி புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணலாம். ஒரு லாரி புஸ்தகத்தை, ஒரு லாரி இருக்குதுன்னா அந்த லாரியில் எவ்வளோ புஸ்தகம் இருக்கும், அத்தனை புஸ்தகங்களும் அவனை மனப்பாடம் பண்ண முடியும். சும்மா பார்த்தாவே அவ்வளோ அவனுக்கு மனசில் மெமரி, அவ்வளோ மெமரி பவர் இருக்கும். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அதிகமாக உண்டாகும். அந்த பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பிரம்மச்சரியம் மனசுனால, வாக்குனால, காயத்தில், முக்கரணங்களால் கடைப்பிடிக்கணும். சொல்கிற விஷயத்தை இப்போ அர்த்தமாக கரெக்டாக, இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி ஒருத்தன் கடைப்பிடிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு மேதா நாடி வளருதான். அப்படியேப்பட்ட ரிஷியசுங்கர் அப்படியேப்பட்ட கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாருன்னா அவர் எப்படியாப்பட்டவராக இருப்பார் பாருங்கள். அவ்வளோ வேத சாஸ்திரங்கள் அத்தனையும் அவருக்கு அத்துப்படி, அவ்வளோ மனப்பாடம். அதனால் எந்த கிரியைகள் எங்கே இருக்குது, எந்த வேதங்கள் இருக்குது அப்படின்றது அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படியேப்பட்ட ரிஷியசுங்கர் என்ன பண்ணுறார், நன்றாய் அறிந்தவர், எல்லாமே ரகசியங்களை எல்லாம் நன்றாக அறிந்தவர். அந்த வேதத்துடைய ரகசியங்கள்லாம் நன்றாக அறிந்தவர், தத்துவத்தை அறிந்தவர். எந்த கிரியைகளை எங்கே அனுஷ்டானம் பண்ணணும், எந்த கோரிக்கைக்கு, எந்த பலனுக்கு, எந்த சாகைகளை கடைப்பிடிக்கணும், அதாவது எந்த கிரியைகளை சரி, எந்த சடங்குகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியுமா, தெளிவாக தெரியும் அவருக்கு. அதனால் அவர் கலங்கலை. அப்போ தசரதர் என்னென்னா புத்திரன் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுக்கு என்ன வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கு, புத்திரகாம யாகம் பண்ணுறதுக்கு எங்கே சொல்லியிருக்கு, அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கான். இந்த இஷ்டியானது அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு, 4 வேதங்களில். அப்போது
ரிஷிசங்கர் அரசனுடைய கோரிக்கை, யார் தசரதனுடைய கோரிக்கை நிறைவேற்ற எந்த கிரியையை செய்யலாம் என்று சற்று ஆலோசித்தார். புத்திரனை உண்டாக்குவதற்கு எந்த கிரியை செய்யலாம்னு சற்று ஆலோசித்தார். அப்போ தான் பார்த்தார். பிறகு அதை நிச்சயித்து கொண்டு அந்த 4 வேதங்களில் நிச்சயித்து கொண்டு பூபதே, யார் ராஜா பார்த்து சொல்கிறார், தசரதரை பார்த்து, பூபதியே, பூமிக்கு பதி தான் பூபதின்னு அர்த்தம். பூபதி புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு இஷ்டி அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்காக அதை சேவிக்கிறேன் என்று புத்திரகாமேஷ்டியை ஆரம்பித்தார் ரிஷிசங்கர். அவருக்கு தெரியும், வேதங்கள்லாம் அப்படி கரைச்சி குடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல எது சொல்லியிருக்குன்னு தெரியும், அதை கடைப்பிடிக்கிறார். வேத விதிப்படி என்ன பண்ணுறார் அவர்? ஒன்றும் அந்த அதர்வண வேதத்தில் சொல்லக்கூடிய சூக்தங்களை அத்தனையும், அந்த சாகைகளை அப்படியே சொல்லி அந்த மந்திரங்களை ஓதி ஒரே ஒரு ஆகுதி தான் அப்படி கொடுத்தார் அந்த அக்னியில். உடனே தேவர்கள்லாம் எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல, அவ்வளவு தேவர்களும் வந்துட்டாங்களாம் ஹவிர் பாகத்துக்கு ஆசைப்பட்டு. ஒரு தபஸ்வி, அப்படிப்பட்ட பரிசுத்தமான மனமுள்ளவர் ரிஷிசங்கர், மகா தபஸ்வின்னு உடனே அவர் கொடுக்குற ஆகுதிக்கு தேவர்கள்லாம் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்களாம். எப்போன்னு அவரெல்லாம் காத்துன்னு இருப்பாங்களாம். அந்த மகாத்மாக்கள் கையிலேருந்து தங்கள் ஹவிர் பாகத்தை வாங்கிறதுக்கு காத்துன்னு இருப்பாங்களாம். இது என்னுடைய பாகம் அப்படின்னு அவங்க பாகத்தை வாங்கிறதுக்கு இந்திரன், வருணன், சந்திரன், அப்படியேப்பட்ட அக்னிதேவன் போன்றவர்கள்லாம் வந்து காத்துன்னு இருப்பாங்களாம். அதனால் உடனே வரத்துக்கு பார்க்குறாங்க. வரத்துக்கு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆகாசத்துலேருந்து வர முடியல அவங்களால. ஏன்னா அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறார் இல்லையா, பண்ணி முடித்தோடனே தசரருடைய அஸ்வமேத யாக பாகங்களை பெற வந்த, அஸ்வமேத யாகம் பண்ணும்போதே இது மாதிரி நடந்தது. புத்திரகாமேஷ்டி யாகமும் அப்படியே பண்ணுறாரு. அஸ்வமேத யாகம் பண்ணி அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட அதில் வந்து அந்த அஸ்வமேத யாகத்தில் பாகம் பெற வந்த சகல தேவர்களும் யாக சதஸில் கிரமப்படி வீற்றிருந்து தங்களுக்கு தலைவரான பிரம்மாவை என்ன பண்ணுறாங்க? அப்போல்லாம் சொல்கிறேனே, அதான் சொன்னேன், அப்போல்லாம் நேரில் வந்து பாகத்தை பெற்றுக்கொள்வார்கள் தேவர்கள்லாம். அந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த ஹவிர் பாகத்தை வந்து வாங்கிறதுக்கு வந்திருக்கும் போது அந்த தேவர்கள்லாம் அந்த சமயத்தில் பிரம்மதேவரையும் பார்த்தாங்களாம். அப்போ முதல் பண்ணது என்னென்னா அஸ்வமேத யாகம். அது முடிஞ்ச பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாரு ரிஷிசங்கர். இந்த ரிஷிசங்கர் அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் அந்த ஹவிர் பாகத்தை வாங்கிறதுக்கு தேவரெல்லாம் வந்திருக்காங்க. அங்கே எங்கே அந்த யாகசாலையில் வந்திருக்கும் போது அங்கே வீட்டு கொண்டு இருக்கிறார்கள் தேவரெல்லாம் வந்து. அப்போது தங்களுக்கு தலைவரான பிரம்மதேவர் வந்திருக்கார். பிரம்மதேவரை பார்த்து, சுவாமி, இந்த அநியாயெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ராவணன்னு ஒருத்தன் இருக்கிறானே, ராட்சசன் படுபாவி, ரொம்ப இம்சை பண்ணுறானே, அதெல்லாம் நீ தட்டி கேட்கக்கூடாதா? நீங்கள் கொடுத்த வரத்தின் கொழுப்புனால் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. அப்போது அங்கே ஹவிர் பாகத்துக்காக வந்திருக்காங்க, ஹவிர் பாகம் வாங்கத்துக்காக வந்திருக்காங்க அந்த தேவர்கள்லாம். அப்படியேப்பட்ட அவர்கள்லாம் வந்து என்னென்னா, இப்படியாப்பட்ட சுத்தமான ஆச்சாரம் நியமங்களை கடைபிடிக்கின்ற இப்படியாப்பட்ட மகரிஷியால், ரிஷிசங்கர், வசிஷ்டர் போன்றவர்களால் யாகம் பண்ணும்போது என்னமா வராமல் இருப்பாங்க? கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டாங்களாம். அதனால் அப்படி வந்திருக்கும்போது அந்த இடத்துல பிரம்மதேவரும் வந்திருக்கார். பிரம்மதேவரை பார்த்து கேட்குறாங்க, யார் இந்த தேவர்கள்லாம், சுவாமி, ராவணன் என்ற ராட்சசன் கடுமையான தபசுனால் தங்களை சந்தோஷப்படுத்தி அபூர்வமான வரங்களை பெற்று அந்த பலத்தினால் எங்களை உபத்திரவிக்கிறானே. தேவர்களால் மரணமில்லை என்று அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறீர்கள். தங்களுடைய வார்த்தையை கௌரவித்து அவனை சிக்ஷிக்காமல் அவனுடைய அக்கிரமங்களை பொறுக்கிறோம். சரி, பிரம்மதேவரே வரம் கொடுத்துருக்கார், அதெல்லாம் நம்ம கொண்டுடலாம், இந்திர சந்திரெல்லாம் சேர்ந்து கொண்டுட முடியும் ராவணன். ஆனால் கொண்டுட்டா பிரம்மதேவர் கொடுத்த வரம் பொய்யாயிடும். ஏன்னா மனுஷர்களால் தான் அவனுக்கு மரணம்னு ஏற்பட்டிருக்கு. அவன் வரத்தில் மனுஷர்களை சேர்த்து கேட்கலையாம், மனுஷர்களை மட்டும் அலட்சியப்படுத்திட்டாங்க. மற்ற தேவர்களால், கந்தர்களால், யக்ஷர்களால், கிண்ணறர்களால் அப்படின்னு கேட்டான். அசுரர்களால், ராட்சர்களால் யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மனுஷர்களை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளையும் அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டிருக்கான். ஆனால் மனுஷர்களை விட்டுட்டான். பாருங்கள்.
மனுஷர்களை இந்த மனுஷர்களை வானர்கள் 2 பேரையும் விட்டுட்டு மற்றவங்க எந்த ஜீவராசியும் அவனுக்கு உபத்திரம் ஏற்படக்கூடாது, மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டிருக்கான். அதனால நான் பார்த்தா அந்த பிரம்மதேவ் கொடுத்த வரத்தினுடைய கௌரவத்துக்காக தேவர்களும் பார்த்து அவனை ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அதுதான் பிரம்மதேவரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் முறையிடுறாங்க. அங்கே சதஸில் பிரம்மதேவரும் வந்திருக்காரு. அங்கே அவனை சிக்ஷிக்காமல் அவனுடைய அக்கிரமங்களை பொறுக்கிறோம். அந்த அற்ப துர்புத்தி உள்ள அந்த ராட்சசன் என்ன பண்ணுறான் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் அட்டுழியமாக பண்ணுறான். 3 லோகத்து பிராணிகளை நடுநடுங்க செய்கிறான். ராவணன்னாவே கதறடிப்போம்னு அர்த்தம். அப்படி கதறடிக்கிறானா ராவணன். அப்படி 3 லோகத்தில் உள்ள ஜீவராசிகள்லாம் நடுநடுங்க செய்கிறான் அவன். மேலும் லோகப்பாளர்கள்லாம் போய் எதிர்க்கிறான். யார்? யமன், வருணன், இந்திரன், சந்திரன் எல்லாரையும் போய் எதிர்க்கிறான். அவளை நிம்மதியாக வாழ விடவே மாட்டான் அவன். எல்லாரையும் போய் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்றான் ராவணன். என்னதான் வரம் பெற்றிருந்தாலும் இவ்வளோ கொழுப்பா. அதனால் போய் வேண்முன்னே வழியை சண்டை எடுக்கிறான். லோகப்பாளர்களை போய் எதிர்த்து இந்திரனையே துரத்தி விட்டு தானே சொர்க்கத்தை ஆள நினைக்கிறானா. போடா வெளியே அப்படின்றான். சொர்க்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்திரனை துரத்தி விட்டு அவனே ஆள நினைக்கிறானா ராவணன். இது மாதிரி இம்சை பண்ணுறானே சுவாமி, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வரங்களால் மோகமடைந்து கொழுப்படைந்து எவரிடத்திலும் பயமற்ற ரிஷிகளையும் வேதியர்களையும் யக்ஷர்களையும் கந்தர்வர்களையும் அசுரர்களையும் மற்றவர்களையும் அவன் வாட்டி எடுக்கிறான். அசுரர்கள் கூட விட்டு வைக்கல, எல்லாரையும். இந்த ராட்சசர்கள்னா தன் இனத்தவர்கள். ராட்சசர்கள் வேறு, அசுரர்கள் வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். யக்ஷர்களையும் தேவர்களையும் கந்தர்களையும் அசுரர்கள் எல்லாரையும் போய் பீடிக்கிறான், எல்லாரும் போய் இம்சை பண்ணுறான். தன் ராட்சசர்களே எல்லாத்துலேயும் இருக்கணுமா, ராட்சசர்களே எல்லாத்துலேயும் ஆட்சி புரியணுமா. சொர்க்கலோகத்திலெல்லாம் மாற்றினு நினைக்கிறான். இந்திரனை தூக்கி போட்டு தானே ஆளணும்னு நினைக்கிறான். எப்படி இம்சை பண்ணுறான் எல்லாரையும். யாரிடத்துல பயமில்லாத ரிஷிகளை கூட போய் இம்சை பண்ணுறான். அவரில் போய் பட்சிக்கிறான். அவரில் போய் ராட்சசர்களை விட்டு போய் வேணுன்ற அந்த ரிஷிகளை போய் இம்சை பண்ணுங்க, அவருடைய தவத்தை கெடுங்க, அவருடைய யாகத்தை கெடுங்க, அவருடைய அக்னிஹோத்திரத்தெல்லாம் போய் கெடுங்க, எல்லாத்தையும் கலைங்க, அப்படின்னு தர்மகாரியம் எங்கே நடக்கூடாது அப்படின்னு அட்டுழியம் பண்ணுறானா ராவணன். எல்லாம் ராவணன் தூண்டுதல்னால மற்ற ராட்சசர்கள்லாம் ராவணனே நேரடியாக பண்ண மாட்டான். அவன் மூலமாக ராட்சசர்கள் மாரிசன் சுபாக போன்றவர்கள்லாம் போய் அந்த தர்மகாரியத்தை கெடுப்பாங்களாம். இவ்வளோ ரிஷிகளையும் வேதியர்களையும் யக்ஷர்களையும் கந்தர்களையும் அசுரர்களையும் மற்றவர்களையும் வாட்டுகிறான். அவனை கண்டவுடன் சூரியன் கூட என்ன பண்ணுறான்னா கிரணங்களை சுருக்கி கொள்கிறான். கிரணங்களை சுருக்கி கொண்டு மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரான். சூரியனை பயந்து நடுங்கிறார். எங்களை உஷ்ணமாக கணம் வீசா ஒரு பார்வை பார்க்குறான் ராவணன். உடனே ராவணனுக்கு பயந்து கிரணங்களை சுருக்கி கொடுக்குறாராம். உஷ்ணமாக வீசுறது இல்லையா சூரிய பகவான். என்ன பண்ணுறது? அதே சமயத்தில் அவன் குன்றுகள்னால் அந்த மலைகளில் சின்ன சின்ன குன்றுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் விளையாடுவான். அவன் விளையாடும்பொழுது பெண்களோடு அப்படி விளையாடும்பொழுது மரம் செடிகளில் உள்ள மலர்கள் உதிரும் என்ற பயத்தால் வாயு தேவன் தன் இஷ்டப்படி வீசுறது கிடையாதான். தென்றல் காற்றாக வீசுறான். நல்லா காற்று பயங்கரமாக அடிச்சுன்னா உடனே மலர்கள்லாம் அப்படி கொட்டிடும். அப்போ அந்த இலைகள்லாம் சருகுகள்லாம் கீழே விழும். அது அவனுக்கு தூசம் தும்பமாக ஆகிடும். யாருக்கு? ராவணன் விளையாடுறதுல. அதனால் காற்று கூட ரொம்ப சுதந்திரமாக ஃப்ரீயாக வீச முடியலையா. பஞ்சபூதங்களையே சுதந்திரமாக விடலைன்னு சொன்னால் மற்ற அந்த பஞ்சபூதங்களால் உண்டான இந்த பிரபஞ்சத்தை மட்டுமா சுதந்திரமாக விட்டுருவான்? இல்லை மற்ற அந்த பஞ்சபூதங்களால் உள்ள இந்த சரீரங்களாகிய இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை மட்டும் மற்ற ஜீவராசிகளை மட்டும் சும்மா விட்டுருவானா என்ன? சுதந்திரமாக விட்டுருவானா என்ன? யாரையும் சுதந்திரமாக வாழ விட மாட்டானா. தான் மட்டும் வாழணும்னு நினைப்பானான். அப்படிப்பட்ட ராட்சசன் ராவணன் இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் பண்ணுறான் வர கொழுப்புனால. அதே சமயம் மரம் செடிகள் உள்ள மலர்கள் உதிரும் என்ற பயத்தால் வாயுதம் தன் இஷ்டப்படி வீசுறது கிடையாதான். மலை போன்ற அலைகளால் பயங்கரமாக இருக்கக்கூடிய சமுத்திரராஜன் இருக்கான் இல்லையா, மலை போன்ற அலைகள் அப்படி வீசுறது இல்லையா. ராவணன் வந்தானா அப்படியே தேங்கி போயிடுமா அந்த தண்ணீர், அலைகளை வீசாதான். இப்படியெல்லாம் அட்டுழியம் பண்ணுறான் ராவணன். மலை போன்ற அலைகளால் பயங்கரமாய் கர்ஜிக்கும் சமுத்திரம் கூட அவனை கண்டால் அசைறது கிடையாதான். அப்படியே அசைவற்று நின்று போயிட்டு தான். என்ன பண்ணுறது? அசைவத்தில் கோரமான ரூபம் உள்ள 10 தலை 20 கைகளோடு கோரமான ரூபம் உள்ள பயங்கரமாக அவன் வந்தாவே பார்த்தா பெரிய ரூபம் எடுத்து ராட்சசன் வந்தான்னாவே பயந்து நடுங்குவாங்களாம் எல்லாமே. ராவணன் வரான்னா பயந்து நடுங்குவாங்களாம். கோரமான ரூபம் ராவனிடத்தில் நாங்கள் எப்பொழுதுமே பயந்து படும் உபத்திரவங்களை
சொல்ல முடியாது, அவ்வளோ உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தேவர்கள்லாம் வந்து பிரம்மதேவரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆகையால் அவனை கொல்ல ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று வணக்கமாய் அந்த பெரிய காரியத்தை தெரிவித்து கொண்டார்கள் பிரம்மதேவரிடத்தில் தேவர்கள்லாம். அப்போ பிரம்மதேவர் பார்த்தார், தேவர்களே, அவன் வந்து என்னென்னா தேவ கந்தர்வ ராட்சச முதலிய யாராலும் மரணம் நேரக்கூடாது என்று என்னை கேட்டுக்கொண்டான். அப்படியே வரம் கொடுத்தேன். ஆனால் மனிதர்களை மட்டும் அலட்சியம் செய்து அவர்களால் மரணம் கூடாதென்று கேட்கவில்லை. ஆகையால் அவனுக்கு மனுஷனாலேயே தான் மரணம் ஏற்படும், கவலைப்படாதீங்க, கவலை வேண்டாம் உங்களுக்கு என்று சமாதானம் செய்தார் தேவர்களை பார்த்து பிரம்மதேவர். மனுஷன் வரணுன்னா சாதாரண மனுஷன்லாம் வந்து போய் அவனை வதம் பண்ண முடியுமா? அதனால் மனுஷர்கள்லாம் சாதாரண மனுஷர்கள்லாம் ஏன் அவன் கேட்கலன்னா, மனுஷன் அவன் லட்சிய பத்ததே கிடையாது. மனுஷன்லாம் வந்து அவனுக்கு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி, ஆமாம், காலை உணவு சும்மா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மனுஷர்கள்லாம் அப்படியே பக்ஷிட்டுருவான். மனுஷ மாம்சம் இருக்கா அப்படின்னு, நரமாம்சம், அந்த நரமாம்சத்தை சாப்பிடக்கூடியவன். அதெல்லாம் தன்னுடைய உணவை போய் தனக்கு எதிரி நினைப்பானா? தன்னுடைய உணவாச்சு அவங்களெலாம் மனுஷர்கள்லாம். அதனால் அவங்களெலாம் ஒரு பெரிய ஆளை நினைக்கிறதில்லை. அதனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்து நிற்கிறான், எப்படியோ பண்ணுறாங்கன்னா இருக்கட்டும்னு விட்டுருவானா. ஆனால் இவன் சகல லோகங்களையும் கதறடிப்பவனா ராவணன். ராவணனாவே கொடூரமானவன் அர்த்தம், கதறடிப்பவன் அர்த்தம். சரி, ஆனால் மனிதர்களை அலட்சியம் செய்து அவர்களால் மரணம் கூடாது என்று கேட்கவில்லை. ஆகையால் அவனுக்கு மனுஷனாலே மரணம் நேரும், கவலை வேண்டாம் என்று சமாதானம் செய்தார். அப்பா, ஒரு உபாயம் கட்சிதே, மனுஷனால் மரணம் வரும்னு அப்படின்னு. சாதாரண மனுஷன்லாம் அவனை வதம் பண்ண முடியுமா? வதம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கெல்லாம் வந்து சாப்பாடு மாதிரி அவங்களாம் மனுஷர்கள்லாம். அப்போ பகவானே வந்தால் தான் முடியும் மனுஷனா. அப்போ அமிர்தத்தாரையை போல இனிமையான அந்த வார்த்தைகளால் தேவர்களும் மகர்ஷிகளும் அளவற்ற சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போது சகல தேவர்களுக்கும் பிரபுவாய், பாருங்கள், ஒரு பிரார்த்தனையும் பண்ணல பகவானை, நாராயணனை கூப்பிடல. ஆனால் மனசில் நினச்சாங்க, யார் வந்து நம்மளை காப்பாற்றுவா, நம்மளை யார் காப்பாற்றுவா, இந்த ராவணன் இடத்துலேருந்து, இந்த துஷ்டன் இடத்துலேருந்து நம்மளை யார் காப்பாற்றுவா, அந்த ராட்சசத்திலேருந்து என்று ஏங்கி கொண்டிருந்தார்கள். பகவான் அப்படி யாருன்னா ஏங்கினான்னா, அதுவும் பக்தர்கள் ஏங்கினார்களானால் பகவான் தானே வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வழியே வருவானாம் பகவான். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணல, தேவர்கள் பிரார்த்தனை பண்ணல, பகவானே அங்கே வந்துட்டானா கருட வாகனத்தில், அந்த இடத்துல அந்த சதஸில் வந்துட்டானா பகவான். பகவான் தானே, பகவானுடைய திட்டம் தானே, பகவான் ஆசைப்பட்டு வந்த. அதான் சொல்கிறேனே, தசரதர் வந்து புத்திரன் வேணும்னு கேட்டார். ஆனால் பகவானே புத்திரனாக வேணும்னு கேட்கல. எங்கேயாவது பாருங்கள் ராமாயணத்தில், எனக்கு பகவானே புத்திரனாக வேணும்னு கேட்டது யாருன்னா நாபி சக்கரவர்த்தி கேட்டார். நாபி சக்கரவர்த்தி பகவானே புத்திரன் வேணும்னு கேட்டார். அதே சமயத்தில் தாரா துரோணர் என்ற 2 பேர் வந்து பகவானுக்கு பக்தி வேணும்னு கேட்டாங்க. கஷ்யபரும் அதிதியும் தான் கேட்டாங்க, பகவானே எனக்கு புத்திரனாக வேணும்னு. கிருஷ்ணி சுதபசா இருக்கும்போது கிருஷ்ணி கற்பனா அவதாரம் பண்ணார். கஷ்யபர் அதிதியாக இருக்கும்போது வாமனர் அவதாரம் பண்ணார். அவர்களே வசுதேவர் தேவிகா வந்தபோது கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார். அவர்கள் தான் கேட்டாங்க, பகவானே மகனாக வேணும்னு கேட்டாங்க. ஆனால் தசரதர் அப்படி கேட்கல. அப்போது ஒரு படி உயர்ந்தவர் இவர். கேட்காம பகவானே தேடி வந்தானா. இவர் அப்பாவை அடையணும்னு ஆசைப்பட்டு வந்தானா. அப்போ எப்படிப்பட்ட மகாத்மா தசரதன் யோசிச்சு பாருங்கள். கஷ்யபரை விட உயர்ந்தவர் இவர். கஷ்யபரெலாம் கேட்டு பகவான் வந்தான், அது பெரிய விஷயம் கிடையாது. கேட்காம பகவான் நம்மளை தேடி வரணும். எனக்கு பகவான் வேணுன்றது இருக்கட்டும், பகவானுக்கு நான் வேணும் அப்படின்னு இருக்கணுமா. அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் தலை சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட தசரதருக்கு கௌசல்ய தலையில் அக்ஷதை விழுந்து தான், புரியுதுங்களா? அப்படின்னா இவர்கள் எப்படியாப்பட்ட பாகவதர்கள்? தசரதன் கௌசல்யம் சாதாரணமானவங்களா? இவர்கள் உண்மையான அப்பா அம்மாவாக இருக்க தகுந்தவர்கள் இவங்க தான். இவர்கள் பாசம் காட்டினதை மாதிரி என்னை பற்றி என்னென்னா கஷ்யபர் அதிதி கூட, நீங்கள் வேணால் வேறு தேவகி வசுதேவ கூட அந்தளவுக்கு பாசம் காட்டினதான் எங்களுக்கு தெரியல எனக்கு. ஆனால் கௌசல்யம் தசரதனும் ராமருக்காக உயிரையே விட்டார்கள். அப்படிப்பட்ட உயிரை கொடுத்து பகவானத்தில் பாசம் காட்டினாங்க. அவ்வளோ பிரேம தர்மம். ராமாயணத்தில் பார்த்தா கௌசல்யா அப்படி புலம்புறா, தசரதர் அப்படி புலம்புறார். இவங்க காட்டின மாதிரி அந்த பிரேமை பாசமானது மற்ற அவதாரங்களில் உள்ள அப்பா அம்மா காட்டினாங்களான்னு தெரியல, சரியாக தெரியல. அப்படி புலம்பியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த வாத்சல்ய பாவம் வந்து அவ்வளோ வசதியாக இருந்திருக்கு. அதனால் என்ன ஆச்சுன்னா, சகல தேவர்களுக்கும் பிரபு. அதனால் பகவான் ஆசைப்பட்டு வந்த அவதாரம் ராமாவதாரம்.
அதனால் வந்து யாரும் பிரார்த்தனை பண்ணாமல் தேவர்களுக்கு காப்பாற்றணும்னு பகவானை தேடி வந்தானா. சகல பிராணிகள் இடத்திலும் அந்தர்யாமியாய் விளங்கும் மகாவிஷ்ணு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை, நல்லா கவனம். சகல ஜீவராசியும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான், நமக்குள்ள பரமாத்மா இருந்து நம்ம கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவன் பகவான். அதனால் நீ கஷ்டமாச்சுன்னு நீ எங்களை வியாசகம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே வருவேன், நானே வந்து உன் கஷ்டத்தை போக்குவேன். அப்படியேப்பட்ட பகவான், கருணாமூர்த்தி ஆகிய பகவான் தேடி வந்தாராம். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணல, தேவர்கள் பிரார்த்தனை பண்ணல, ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணல, ஆனால் பகவானை தேடி வந்தான். அதே மாதிரி தசரத புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாரு, ஆனால் பகவானே புத்திரனா வேணும்னு கேட்கல. ஏதாவது ஒரு புத்திரன் கிடைச்சா போதும் தான் நினச்சாரு, ஆனால் பகவானே புத்திரனா வரணும் ஆசைப்பட்டாராம். ஆனால் தசரதருக்கு பகவான் வேணும்னு சொல்லி கேட்கல, ஆனால் பகவானுக்கு தசரதர் வேணுமா, அப்படி தேடி வந்திருக்கார் இந்த இடத்துல. அதனால் துஷ்டர்களை அழித்து சாதுக்களை அப்பொழுது சகல தேவர்களுக்கும் பிரபுவாய் சகல பிராணிகளுக்கு அந்தர்யாமியாக விளங்கும் மகாவிஷ்ணு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த தேவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். யார்களை? இந்த தேவர்களுக்கும் பிரம்மதேவருக்கும் நடக்கிற சம்பாஷணையும் போது பகவானே வந்துட்டார் அங்கே பிரத்யட்சமாக. அந்த துஷ்டர்களை அழித்து சாதுக்களை ரட்சிக்க தகுந்த காலத்தை எதிர்பார்த்திருப்பவர். ஆகையால் அந்த சமயம் வந்ததென்று அளவற்ற சந்தோஷம் அடைந்து அபார தேஜஸுடன் பகவானுக்கு சந்தோஷம். இது தேவர்களை காப்பாற்றுறதுனால ராவணனை வதம் எடுத்து காத்து நிற்காராம் பகவான். அதனால் சந்தோஷம் அடைந்து மகா தேஜஸுடன் விளங்கினாராம். மகா பிரகாசமாக கோடி சூரிய பிரகாசனாக பகவான் அங்கே ஆகாசத்தில் தோன்றியிருக்கிறானாம். பகவான் கருட வாகனத்தில் சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் தோன்றியிருக்கிறார். அண்டினர்களை ரட்சிக்க பகவான் சங்கு சக்கரம் கதை கட்கம் சாரங்கம் என்ற திவ்ய ஆயுதங்கள் 8 கைகளோடு தோன்றியிருக்கிறார். அப்போ பகவான் திவ்ய ஆயுதங்களை எப்பொழுதும் தரிக்கின்ற பீதாம்பர தாரியாகிய தான் செய்ய வேண்டிய காரியத்தை யோசித்து கொண்டிருக்கையில் பிரம்மா அருகில் சென்றார். பகவானே வந்திருக்கான் 8 கைகளோடு அப்படின்னா சங்கு சக்கர கதாதாரியா நாராயணன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே பிரம்மதேவர் யோசித்து உடனே போய் அருகில் போய் நாராயணத்தில் போய் சேவிக்கிறார். அப்பொழுது தேவர்களும் அவரை வணங்கி மகாவிஷ்ணுவை கைகூப்பி வினயத்துடன் துதித்து, லோகநாதா, நாராயணா, விஷ்ணு, மகாவிஷ்ணுவே, ராவணன் என்ற துஷ்ட ராட்சசன் மூகுலங்களையும் வருத்துகிறான். நீங்கள் தான் காக்கும் கடவுள், பிரம்மதேவர் படைக்கும் கடவுள், பகவான் தான் காப்பாற்றுத்து வரணுமா, ஓடி வரணுமா. ஒரு குழந்தைகளை பார்த்தா கஷ்டப்படுறாங்கன்னா அந்த குழந்தைங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாய் வந்து உடனே போய் அது குழந்தை அழுதுன்னு தெரிஞ்ச உடனே தாய் எங்கே இருந்தாலும் அலரட்சின்னு ஓடிடுவா. அலரட்சின்னு ஓடியாந்து அந்த குழந்தையை காப்பாற்றும். என்னாச்சு, ஏதாச்சு, உனக்கு என்ன விஷயம், யார் அடித்தது உன்னை, இது போல் அந்த பையன் அடித்தானோ உடனே போய் அவனை 2 போடு போட்டு குழந்தைய அழிய நிறுத்தணும். அதான் ஒரு தாய்க்கு லட்சணம். அது மாதிரி அந்த தாயை தேடி ஓடணும் அவசியம் இல்லை. அந்த குழந்தை அழுகுரல் கேட்டாவே உடனே அந்த தாய் எப்படி தேடி ஓடி வருவாளோ, ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டால் அந்த தாய் எப்படி தேடி ஓடி வருவாளோ, அதுபோல் பக்தர்கள் அழுதாங்கன்னா, தேவர்கள் அழுதாங்கன்னா, பிராமணர்கள் அழுதாங்கன்னா, பசுக்கள்லாம் அழுதுனா கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே பகவான், அந்த அப்பாவி ஜனங்கள் அழுதாங்கன்னா உடனே பகவான் தேடி வந்துடுவானா. ஒரு குழந்தையை நோக்கி தாய் ஓடி வருவது போல் ஓடி வந்திருக்கான் பாருங்கள், கூப்பிடாமே ஓடி வந்திருக்கான். என் குழந்தைகள் லட்சியத்துக்கு என் குழந்தை கூப்பிடணுமா, அது என் பொறுப்பு அல்லவா. அப்போ காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு அந்த இடத்துல அப்படி வந்துட்டாராம். அந்த இடத்துல தேவர்களால் கொல்ல முடியாதவன் சுபாவ தேவரெல்லாம் சொல்லியிருக்காங்க, தேவரெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் பகவானிடத்தில். தேவர்களால் கொல்ல முடியாதவன் சுபாவத்தாலும் பிரம்மா கொடுத்த வரங்களால் சுபாவமாகவே அவன் மகா பராக்கிரமசாலி, இமயமலையே தூக்கினவன் அவன். அப்படியேப்பட்ட சிவனிடத்திலும் பல வரங்களை பெற்றவன், பிரம்மதேவரிடத்திலையும் வரம் பெற்றதுனால அப்படியேப்பட்ட துஷ்ட ராட்சசன் ஆகிய அவன் பிரம்மதேவ கொடுத்த வரங்களாலும் வெகு கர்வம் கொண்டிருக்கிறான். தேவ கந்தர்வ யக்ஷ கிண்ணற மகரிஷிகளை இம்சிப்பதும் அல்லாமல், தேவ கந்தர்வ யக்ஷகிணற மகரிஷிகள் இம்சிப்பதும் அல்லாமல் எங்கள் நந்தனவனத்தில், தேவலோகத்தில் இருக்கிற நந்தனவனத்திலெல்லாம் போய் விளையாடி கொண்டிருக்கும் அப்சர ஸ்திரீகளை எல்லாம் கதறடிக்கிறானா. இங்கே வாடின்னு சொல்லிட்டு போய் அவெல்லாம் போய் அபகரிஷன் போகிறானா. என்ன பண்ண முடியும், அவனை தடுக்க முடியல. யாரும் கேட்டால் வெட்டிடுவான். அவனை எதிர்க்க முடியாது, அவனை சண்டை போட முடியாது. அப்படி பெண்கள்லாம் போய் கதறடிக்கிறானா, அப்சர ஸ்திரீகள்லாம் போய். அப்படிப்பட்ட காமுகனாக இருக்கிறானா அவன். அவனை கொல்ல வேண்டும் என்று நாங்களும் ரிஷிகளும் கந்தர்களும் யக்ஷர்களும் மற்றவர்களும் தங்களை சரணமடைகின்றோம். சுவாமி நாராயணா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் இந்த கவலையிலிருந்து. எங்களால் நிம்மதியாக வாழ முடியல. தூங்கி எழுந்த காலில் கூட அந்த ராவணன் ஞாபகம் தான் எங்களுக்கு வருது. எப்போ வந்து தாக்குவான், எப்போ வந்து நம்ம ஸ்திரீகள் அபகர்ஷம் போவான்
அப்படின்னு நான் பயந்து பயந்து நடுங்கின்னு இருக்கிறேன் சுவாமி. இது மட்டும் இல்லை, இந்த தண்டகாரண்ய ரிஷிகள் படுற உபத்திரம் இருக்கே, ரிஷிகள் படுற உபத்திரம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப இம்சை பண்ணுறாங்க. அந்த ராவணனால் தூண்டப்பட்ட ராட்சசர்கள் அந்த இம்சைகள்லாம் எங்களால் பொறுத்து கொள்ள முடியலை. அவனை நீங்கள் தான் வதம் பண்ண சுவாமி, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பகவானை சரணமடைந்தார்கள். தேவருடைய சரணாகதிக்கு தான் பகவான் ராமாவதாரம் பண்ண போகிறான் பகவான். பாருங்கள், இது பாலகாண்டத்தில் உள்ள சரணாகதி, தேவருடைய சரணாகதி. அயோத்தியில் பரதனுடைய சரணாகதி. ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகளுடைய சரணாகதி, தண்டகார ரிஷிகளுடைய சரணாகதி. கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுடைய சரணாகதி. சுந்தர காண்டத்தில் காக்காசுரனுடைய சரணாகதி. யுத்த காண்டத்தில் விபீஷணனுடைய சரணாகதி பார்க்கலாம். அது விபீஷண சரணாகதி தான் பூர்ணமாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ இங்கே தேவரெல்லாம் சரணாகதி அடைகிறார்கள். தங்களை சரணமடைகின்றோம். தேவ சத்ருக்களான ராவணன், இந்திரஜித்து, கந்தர்வர்கள், லவணன் முதலியவர்களை அழித்து தாங்களே தயவு செய்து பூமியில் அவர்களை அழிக்க தாங்களே பூமியில் அவதரிக்க வேண்டும். தர்மங்களை பூரணமாய் அறிந்து யாசகர்களுக்கு வேண்டிய வரையில் கொடுக்கும் அயோத்தியாதிபதியான தசரதர் மகரிஷியை போன்றவர். தர்மங்களையெல்லாம் பூர்ணமாக அறிந்தவர். இப்போ அவர் புத்திரகாமேஷ்டியாக நடத்துகிறார். அவர் சிறந்த தர்மாத்மா. அவருக்கு மகனாக பிறந்தால் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கும்போது சேனா சைன்யங்களோடு போய் ராவணனை சண்டை போட்டு ஜெயிச்சிடுவார் பகவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தேவரெல்லாம். ஆனால் இந்த யானைப்படை, குதிரைப்படை எல்லா படையும் தசரர்கள் இருக்குது. இவைகள்லாம் இப்போ என்ன, சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தால் தேவர்கள் பாருங்கள் சிவகாரிய குசலாக தங்கள் காரியத்தை சாதிகள் எவ்வளோ கில்லாடிகளாக இருப்பாங்க. ஏன் தசரதருக்கு புத்திரனாக பிறக்கணும்னு ராமர் வேண்டுறாங்க? தசரதர் மகாத்மா, தர்மாத்மா, அதெல்லாம் ஓகே. அதுக்கு மேலே உள்காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, தசரதத்தில் சேனா சைன்யங்கள்லாம், அவர் சக்கரவர்த்தி, அவர் கூப்பிட்டா உலகத்தில் இருக்கிற சிற்றரசர்கள்லாம் சேனா சைன்யங்களை தட்டின்னு வந்துடுவாங்க. அப்போ ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்ன்றதுக்காக அப்படி கேட்குறாங்க. அப்போது இது சேனா சைன்யங்கள். ஆனால் பகவானுடைய திட்டம் என்னென்னா, இந்த ரதப்படை இருக்காது, யானைப்படை, குதிரைப்படை, எந்த படையும் இல்லாமல் ஒரு குரங்கு படையை வச்சு ராவணனை வீழ்த்து போகிறாரு பகவானுடைய திட்டம் அப்படி இருக்கும்போது தேவர்கள் இதை உத்தேசித்து தான். அது மட்டும் இல்லாமல் மகா தர்மாத்மா தசரத, உண்மையிலே மகா தர்மாத்மா. அவர் புத்திரனை வேண்டி தான் எஷ்டி பண்ணுறாரு, அந்த புத்திரகாமேஷ்டி ஆகும். அதுக்கு தான் வந்திருக்காங்க ஹவிர்பாகம் வாங்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. பிரம்மதேவர் அங்கே ஒரு மீட்டிங்கே நடக்குதாங்க. தேவர்களுக்கு பிரம்மதேவர், நாராயணன், எல்லாம் ரிஷிகள் எல்லாம் ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்குது அந்த இடத்துல, அந்த யாக சதஸில். அங்கே பகவான்லாம் இருப்பான் இல்லையா, அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங் நடக்கும்போது தான் பகவான் சொல்கிறான், பகவான்களை இவங்களாம் விண்ணப்பிச்சுக்கிறாங்க. அப்போ தான் இங்கே இந்த விஷயம் நடக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மங்களை பூர்ணமாய் அறிந்து யாசகர்களுக்கு வேண்டியவர்கள் கொடுக்கக்கூடிய தாராள மனம் படைத்தவராகிய அயோத்தியாதிபதியாக இருக்கக்கூடிய தசரதர் மகரிஷியை போன்றவர், ரிஷிகளை போன்றவர். ராஜாவாக இருந்தாலும் ராஜ ரிஷியாக இருப்பாராம், எதுலேயும் பற்றற்றவராக இருப்பாராம். பற்றற்றவனால் தான் தாராளமாக கொடுக்க முடியும். கஞ்சி பிசினாரியால் தாராளமாக கொடுக்க முடியுமா? ஒரு கஞ்சனாக இருந்தால், ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்க அரசியல்வாதியாக இருக்கிறான், அவன் நல்லா கோடி கோடியாக பணத்தை கொள்ளடிக்கிறான், சேர்த்து வைக்கிறான்னு சொன்னால் அவனால் தாராளமாக மற்ற மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? 1000 கோடி 2000 கோடி பதுக்கி வைக்கிறான். எல்லாம் மேலும் மேலும் நிறைய பணத்தை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ராஜனா, ஒரு அரசியல்வாதியாக இருந்தான்னா அவனால் மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும்? ஆனால் தசரதர் என்ன பண்ணுறான், அந்த பணத்தாசை இல்லாதவரான், மகரிஷியை போல வரான். ரிஷிகளுக்கு எப்படி மனசில் பற்று, இவ்வளோ பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, எதுலேயுமே ஆசையற்றவர்களாக இருப்பாங்களோ அது மாதிரி ஆசையற்றவரான் தசரத சக்கரவர்த்தி. அப்படி இந்திரியங்களை தன் கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கிறவர், எதுலேயும் பற்றற்றவரான், அவர் பணத்தாசை இல்லாதவரான். அதனால் வாரி வாரி வழங்கக்கூடியவரான், மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடியவரான் தசரத சக்கரவர்த்தி. அப்படி தேவர்கள் சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட அயோத்தியாதிபதிக்கு தசரதர் மகரிஷியை போன்றவர். அவருடைய மனைவிகள் எப்படியாப்பட்டவனா, நாராயணனுக்கு எப்படி ஹரி, ஸ்ரீ, கீர்த்தி அப்படின்னு 3 மனைவிகள், மகாலட்சுமி, நீலாதேவி, பூதேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பத்தினிகளோ மகாவிஷ்ணுவுக்கு, அது மாதிரி பற்றற்றவராகிய தசரதருக்கு ஹரி, ஸ்ரீ, கீர்த்தி போல 3 மனைவிகள், கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி போன்ற 3 மனைவிகளும் மகாலட்சுமிகள் போல இருப்பாங்களாம். அவ்வளோ அழகுடையவர்கள். தசரதரே மகாவிஷ்ணு போல இருப்பாராம். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுக்குரிய குணங்கள்லாம் எல்லாமே அவரிடத்தில் அந்த லட்சணங்கள்லாம் இருக்கான். தெய்வீகத்தன்மை கொண்டவர், தெய்வீக புருஷர் தசரத சக்கரவர்த்தி. அப்படி சொல்லணும். அப்படி பற்றற்றவர், தாராள மனத்தோடு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடியவர். பகவான் பக்தர்களுக்கு வரங்களை வழங்குவது போல மக்களுக்கு அப்படி வாரி வாரி வழங்கக்கூடியவரான் தசரத சக்கரவர்த்தி.
அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு துல்லியமான மனதுடையவர், பற்றற்றவர், அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஹரிஸ்ரீகீர்த்தி தேவிகளைப் போல அவருடைய 3 பத்னிகளிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பகவானே 4 அம்சங்களாக அவதரித்து மனுஷ ரூபத்துடன் மனுஷனாக நீங்கள் அவதரித்து என்ன பண்ணணும், துஷ்ட ராட்சசர்களை கொல்ல வேண்டும், தங்களை தவிர வேறு கதி எங்களுக்கு கிடையாது என்று கேட்டுக்கொண்டார்கள் தேவரெல்லாம். அப்போது சகல பிராணிகளால் நமஸ்கரிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் வணங்குது பகவானை. அதான் சொன்னேனே, அப்போல்லாம் தேவர்களை நேரில் பார்ப்பாங்கண்ணே, அப்படி எல்லா ஜீவராசிகளும் நேரில் பார்த்து வணங்குறாங்க. எல்லாராலும் நமஸ்கரிக்கப்படுகின்ற அந்த தேவாதி தேவனாகிய வாசுதேவன் அங்கே பிரத்யக்ஷம் ஆயிட்டான். எல்லாரும் பார்க்குறாங்க, தேவ ரிஷிகள்லாம் அந்த சதஸ்லாம் பார்க்குறாங்க. மகாவிஷ்ணு வந்திருக்கார், பிரம்மதேவர் வந்திருக்கார், அந்த இந்திரன் சந்திரன் போன்ற 30 தேவரெல்லாம் 30 கோடி தேவரெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்குறாங்க அந்த யாக சதஸில். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுறான், தன்னை சரணமடைந்த பிரம்மாதி தேவர்களை நோக்கி பகவான் சொல்கிறான், நீங்கள் பயப்பட வேண்டாம், மா பைஷ்டா அபயம். எடுத்த உடனே பகவான் அபயம். அதே கடைசியில் யுத்த காலத்துலேயும் பகவான் அபயம் கொடுக்க போகிறான். ஆரம்பத்தில் மகாவிஷ்ணுவாக இருக்கும்போதும் அபயம் கொடுக்குறான், முடிவிலும் பகவான் அந்த நாராயணன் தான் ராமராக வந்திருக்கிற அபயம் சர்வபூதேப்பிய ததாம் ஏதத் பிரதம, சகல ஜீவராசிகளத்திலும் உங்களுக்கு பயம் ஏற்படாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் என்னுடைய விரதமாக மேற்கொண்டிருக்கிறேன். அந்த விரதத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கிறான் பகவான். அதான் சொல்ற, கவலைப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சேபம் உண்டாகட்டும். பகவான் சொல்கிறான், நான் பூமியில் தசரத புத்திரனாய் பிறந்து தேவ கந்தர்வ ரிஷிகளையும் சகல லோகங்களையும் வாட்டி எடுக்கக்கூடியவனாகிய அந்த துஷ்டனாகிய ராவணனை புத்திர மித்ர பந்து பரிவார சைன்யங்களுடன் யுத்தத்தில் கொன்று 11,000 வருஷங்கள் வரையில் பூமியை ஆளுவேன் என்று அருளி செய்தார் பகவான் நாராயணன். இப்படி தேவர்களுக்கு அபயம் கொடுத்து அவர்கள் வேண்டினபடி 4 அம்சங்களாக தான் தசரத புத்திரர்களாய் பூமியில் அவதரிக்க உத்தேசித்தார். அவருடைய நல்ல குணங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களுடன் மகாவிஷ்ணு தேசகால வஸ்துக்களால் எல்லையற்றவரும் பிறப்பு இறப்பு அற்றவரும், யாவரும் பகவானுக்கு பிறப்பு இறப்பு ஏது? எந்த தேசத்தினால் அவரை தடைப்படுத்த முடியும்? எந்த காலத்தால் தடைப்படுத்த முடியும்? எந்த வரக்கொழுப்பினால் இருக்கணுமே ராவணன். ஆனால் பகவானுடைய அவதாரத்தை தடுக்க முடியுமா? மனுஷனாக இருந்தாலும் அதனால் மனுஷனாக இருந்தாலும் அவனை வந்து என்ன அலட்சியப்படுத்த முடியுமா பகவானை? சொல்கிறான் ஒரு இடத்துல, புள்ளப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன், புள்ளப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் ராமனையும் ஒரு லக்ஷ்மணனையும் அப்படின்னு சொல்கிறான் ஒரு இடத்துல. ராவணன் அவ்வளோ திமிராக பேசுகிறான். அடப்பாய், பகவானுடைய பானத்துக்கு அதனால தான் அவனை நிர்மூலமாக்கி நிர்கதியாக்கி நிராயுதபாணியாக நிற்க வச்சு அவமானப்படுத்த போகிறார் பகவான். புள்ளப்பூச்சி மாதிரி நசுக்கிடுவேன் என்னையும் லக்ஷ்மணனையும், அவ்வளோ திமிரா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிராயுதபாணியை வந்து இன்று போய் நாளை ஒன்று அனுப்ப போகிறாரு பாருங்கள். அப்படியேப்பட்ட பராக்கிரமசாலி தேவர்களை ஜெயிக்கலாம், யக்ஷரில் கிண்ணர்கள் அசுரர்கள் எல்லாரையும் ஜெயிக்கலாம், ஆனால் என்ன ஜெயிக்க முடியாது. பகவான் உன்னை படைச்சவனே நான்டா, எங்களை உன் பராக்கிரமத்தை காமிக்கிறியான்னு பின்னாடியே சொல்ல போகிறார். அப்படியேப்பட்ட பகவான் அவர் வந்து நான் தேசகால வஸ்துக்களால் தடைப்படாதவர். அப்படியேப்பட்ட பகவான் மகாவிஷ்ணு நாராயணன் பிறப்பிறப்பு கிடையாது அவருக்கு, யாவரும் கூடியவரும் ஆனாலும் தசரதரை பிதாவாக அடைய நிச்சயித்தார். இவரை அடையிறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க, சகல மக்களும் தேவரெல்லாம். பகவானுடைய பதவி கிடைக்குமா, வைகுண்டம் கிடைக்குமா, பகவானை தரிசனம் பண்ண முடியுமான்னு ஆசைப்படுறாங்க. தசரதரை எப்பொழுதும் தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கணுமா அப்படின்னு பகவான் ஆசைப்படுறானா. தசரதுக்கு புத்திரனா பிறகுன்னு பகவான் ஆசைப்பட்டு வந்த அவதாரம் இது. பிறகு தேவ கந்தர்வ ருத்ர யக்ஷ அப்சரசு கணங்கள் திவ்யமான ஸ்துதிகளால் அவரை கொண்டாடி, பகவானே, ராவணன் மகா பராக்கிரமசாலி, இயற்கையாய் எல்லையற்ற கர்வம் உள்ளவன், பிரம்மாவின் வரத்தால் மிகுந்த கொழுப்புள்ளவன், லோகங்களை கதறச் செய்கிறவன், சாதுக்களையும் ரிஷிகளையும் வருத்தி சொல்ல முடியாத பயத்தை உண்டாக்குகிறவன், வெகு பிரசித்தன். அவனை பந்து பரிவார சைன்யங்களுடன் அழித்து தங்களை அண்டின எங்களை ரட்சிக்க வேண்டும் சுவாமி. எங்களுடைய கவலையை நீக்கின பிறகு நாங்கள் அடைய முடியாததும் தேவர்களாலே அடைய முடியாது அந்த சந்திர பிரகாசம் கிடையாது, சூரிய பிரகாசம் கிடையாது, அக்னி பிரகாசம் கிடையாது. அந்த இடத்துல சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட வைகுண்டத்தை தன் திருவடி ஜோதியாகிய அப்படியேப்பட்ட அயோத்தியா தாமமாகிய
வைகுண்டத்தை, ராமருடைய சாந்தானிகின்ற உலகத்தை தாங்கள் அடைய முடியாதது, நாங்கள் தேவர்களால் அடைய முடியாததும் அழிவில்லாததும் காமக்ரோதங்கள் அற்றதுமான தங்களுடைய திரு ஸ்ரீ வைகுண்டத்திற்கு மறுபடியும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் தேவர்கள்லாம். பகவான் ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணுறார். இருந்தாலும் பகவான் என்ன பண்ணுறார், பிறகு விஷ்ணு மேற் செய்ய வேண்டிய காரியத்தை, ஏன்னா தேவர்களே எல்லா ஆலோசனையும் சொல்லிடுறாங்க, 4 புத்திரர்களாக பிறக்கணும், தசரதற்கு பிறக்கணும், பகவானே அதான் சங்கல்பம் பண்ணிடுறான். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவங்களே எல்லா உபாயங்களும் இவங்களே சொல்லிடுறாங்களே, சரி அப்படின்னு சரி ஒன்றும் தெரியாதவன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே பகவான் கேள்வி கேட்பார். இப்போ மகாவிஷ்ணு என்னன்னா தேவரில் பார்த்து கேட்குறாரு, சரி நான் எப்படி அவதாரம் பண்ணி எப்படி செய்யணும், எப்படி காரியத்தை செய்யணும் நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு பகவான் வந்து விளையாட்டாக கேட்குறாரு பாருங்கள். பிறகு விஷ்ணு மேற் செய்ய வேண்டிய காரியத்தை நன்றாய் அறிந்திருந்தும் அறியாதவரை போல இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, நாடகம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். மனுஷ நாட்டியத்தை காண்பிக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி அகம் மானுஷம் பண்ணியே, நான் மனுஷன் தானே, நான் தெய்வம் கிடையாது அப்படின்னு பின்னாடி பிரம்மதேவர்கள் சொல்கிறார் இல்லையா ராமோதாரத்தில் யுத்த காண்டத்தில், நான் அகம் மானுஷம் பண்ணியே, நான் மனுஷன்தான் என்ன நினைக்கிறேன், என்னை யார் நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் சனாதனமான மகாவிஷ்ணு, அப்படியா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வரான் பகவான். இப்போவே வந்து வேஷம் போட ஆரம்பிச்சிட்டான். நாராயணனாக இருக்கும்போது இப்போ ராமோதாரம் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ராமோதாரம் பிறக்கணும்னு அவசியம் இல்லை, மகாவிஷ்ணு இருக்கும்போதே ராமோதாரம் ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா இப்போ நாடகம் நடிக்கிறான் பாரு, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத போல் தேவரில் பார்த்து கேட்குறான், நான் எப்படி நான் கடைப்பிடிக்கணும், எப்படி ராவணனை வதம் பண்ணணும், அதுக்கு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு பகவான் கேட்குறான். தேவர்களே, ராவணனை கொல்ல உபாயம் என்ன, என் நிஜஸ்வரூபத்தோடு நான் மகாவிஷ்ணுவாகவே வந்து அவனை வதம் பண்ணணுமா, சங்கு சக்கர கதாதாரியாக வந்து, இல்லைன்னா நிஜஸ்வரத்தை அவதாரம் செய்ய வேண்டுமா, இல்லை வேறு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார். இப்போ தானே சொன்னாங்க, ஆனால் மறுபடியும் கேட்குறாரு, வேறு ஏதாவது வழி இருக்குதா, வேறு ஏதாவது வழி இருக்கா, இல்லை நான் நிஜரூபத்தோடு வந்துட்டா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. அப்போது பிறப்பற்ற பகவானுக்கு பிறப்பு ஏது, அவனுக்கு அவதாரம் ஏது, அவனே வந்து இச்சைப்படி இவங்க தேவகளாம் சொல்கிறதுனால பகவான் அவதாரம் பண்ணுறானா, கிடையாது. பகவான் சுதந்திரமாக அவதாரம் பண்ணக்கூடியவன், அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, யாருக்கும் உட்படணும்னு அவசியம் கிடையாது. கர்மவினைகளுக்கு உட்பட்டு நம்மளாம் பிறக்கிறோம், பகவான் கர்மவினைகளுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் பிறப்பு இறப்பற்ற பகவான் அப்படி சொன்ன உடனே தேவர்கள் உடனே சொல்கிறாங்க, உடனே ஆலோசனை சொல்கிறாங்க பகவானுக்கே தேவர்கள்லாம். என்ன ஒரு அறியாமை பாருங்கள். அதனால ராம அவதாரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன மனுஷன் நாட்டியம் நடிக்கிறான் பகவான். சங்கு சக்கர கதாதாரர் இருக்கும்போது இப்போ ராமோதாரம் ஆரம்பிச்சிச்சு. ராமோதாரத்தில் இருக்கிற மாதிரி அறியாமல் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி தேவலத்தில் போய் கேட்குறான். ராமோதாரத்தில் தான் போய் எனக்கு எங்கே தங்கறதுக்கு இடம் அப்படின்னு பரத்வாஜர் ஆசிரமத்தில் போய் கேட்பார். பரத்வாஜரத்தில் போய் கேட்பார், சித்திரக்கூடத்தில் போய் தங்கிக்குவார், அகசரில் போய் கேட்பார், பஞ்சவடியில் போய் தங்கிக்கினுவார். அது மாதிரி இவனுக்கு தங்கத்துக்கு இடமா இல்லை, உலகம் முழுதும் இவனுக்கு தங்கத்துக்கு அயனன் ஜீவராசிகளையே அயனமாக இருப்பிடமாக கொண்டவனாகிய பகவானுக்கு தங்கத்துக்கு இடம் வேணுமா, போய் கேட்குறானே ஒவ்வொரு ரிஷிகளாக போய் எனக்கு தங்கத்துக்கு இடம்னு தண்டகாலத்தை போய் கேட்குறான். அப்போ ராமோதத்தில் தான் இந்த அறியாமை போல் இருக்குது, இடம் தேடி அலைகிற மாதிரி. இவனுடைய இருப்பிடத்தில் தான் சகல ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவன் தான் எல்லாருக்கும் தங்குமிடமாக இருக்கின்றான் பகவான், அவன் தான் ஸ்தானமாக இருக்கின்றான். ஆனால் அந்த பகவான் எப்படி அறியாமல், அதாவது என்னென்னா எப்படி மனுஷன் நாட்டியை நடிக்கிறானோ அது மகாவிஷ்ணுவாக இருக்கும்போதே இந்த அறியாமல் இருக்கிறத மாதிரி நடிக்கிறான். தேவலத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான், உபாயத்தை கேட்குறான், ராவணன் எப்படி வதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். எப்படி நான் மகாவிஷ்ணுவாகவே வந்துடுவா, இல்லை ஏதாவது அவதாரம் பண்ணணுமா, என்ன உபாயம் கேட்குறான். அப்போ தேவசிரேஷ்டர்லாம் சொல்கிறாங்க, லோகநாதா, அவன் வெகு காலமாக கடுந்தவம் செய்து தேவசிரேஷ்டரான பிரம்மாவை சந்தோஷப்படுத்தி தனக்கு ஒருவரால் மரணம் நேரக்கூடாதென்று வரம் கேட்டான். ஆனால் மனுஷர்களை அலட்சியம் செய்து வரத்தில் சேர்த்து கேட்கவில்லை. ஆகையால் மனுஷர்களை தவிர மற்றவர்களால் மரணம் இல்லை என்று வரமடைந்து வெகு கொழுப்புடன் சகல லோகங்களையும் வருத்தி பரஸ்திரீகளை பலவந்தம் செய்கிறான். தனக்கு அவ்வளோ மனைவிகள் இருந்து கூட திருப்தி அடையலை. அதான் காமம் மகா அசனம், எவ்வளோ அனுபவித்தாலும் போதாதுன்னு தோணுமா. இன்னும் அழகான பெண்கள் யாருன்னா இருந்தால் அவர்கள் மேலே ஆசைப்படுமா. அது மகா பாப்பமா, கீதையில் சொல்கிற மகா பாபம் அது அப்படின்றான். நித்திய வைரினகா, அது எப்பொழுதுமே அந்த காமத்தை எதிரி என்று நினை அப்படின்னு, வித்யேனம் இக வைரினம் அப்படின்னு சொல்கிறார். எப்பொழுதுமே அது எதிரி என்று நினை அர்ஜுனுக்கு பகவான் கீதையில் சொல்கிறார். அப்படியேப்பட்ட அதை காமத்தை எதிரியாக நினைக்கல, காமத்தினால் எல்லாரையும் எதிரியாக நினைக்கிறான் ராவணன், மகா கோபிஷ்டனாக இருந்து கொண்டு.
அப்போ பரஸ்திரீகளை பலவந்தம் செய்கிறான். மனுஷனால் அவனுக்கு மரணம் என்று விதித்திருக்கப்படுகிறால் தாங்கள் மகாவிஷ்ணுவாகிய தாங்கள் நர ரூபத்துடன் மனுஷ ரூபத்துடன் அவனை யுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்த தசரதருக்கு குமாரனாக பிறக்க பகவான் நிச்சயம் செய்து விட்டார். மகாவிஷ்ணு பிரம்மாவிடத்தில் சொல்லிக்கொண்டு தேவர்கள் பூஜிக்க அங்கேயே டக்குன்னு மறைஞ்சிட்டார் பகவான். அவள் தான் இனிமேல் பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ண வேண்டியது மட்டும்தான். அப்போ அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் அந்த இஷ்டியில் ரிஷ்யசங்கர் பிரதான ஆகுதி செய்தவுடன் அந்த ஆபகனிய அக்னியிலிருந்து ஒரு பூதம் கிளம்பிச்சு. அந்த அந்த யாக குண்டத்திலேருந்து, அந்த யாக குண்டம் இருக்கு இல்லையா, அந்த யாக குண்டத்துலேருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பிச்சு. பார்த்தா மகா தேஜஸ்வியாக இருக்குது. அந்த பூதம் பார்த்தா தாடியும் மீசியமாக பெரிய ரூபத்தோட மகா தேஜஸ்வியாக இருக்குது அந்த பூதம். அது எப்படி இருக்குன்னா மகா பிரகாசமாக ஒப்பற்ற காந்தியுடன் ஜொலிக்கும் பெரிய சரீரத்துடன் மலை மாதிரி இருக்குது, பெரிய சரீரத்துடன் கிளம்பிற்று. அது கருப்பும் சிவப்பும் கலந்த நிறமுள்ள வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டது. சிவந்த முகமும் துந்திபியை போன்ற கம்பீரமான துவனி. அந்த முகம் பார்த்தா செவசெவன்னு இருக்குது. அது முகம் அக்னியிலேருந்து வருது இல்லையா, முகம் அப்படி செவசெவன்னு அந்த அக்னி போலே செவசெவன்னு இருக்குது. மகா தேஜஸ்வியாக இருக்குது அந்த பூதம் பார்த்தா. அதே சமயத்தில் பார்த்தா அந்த சொப்னம் மகாராஜா தசரதரே அப்படின்னு சொல்லும்போது கம்பீரமான துவனியாக இருக்குதான். துந்திபி வாத்தியம் போல் அந்த குரலானது கம்பீரமாக இருக்குதான். துந்திபி அடித்தது போல் இருக்குதான். துந்திபி போல கம்பீரமான துவனியும் சிம்மத்தின் மயிரை போல மீசை தாடியும். சிம்மம் எப்படி மீசை தாடியெலாம் பெருசு பெருசாக இருக்கும் சிம்மத்துக்கு, அது மாதிரி மீசையின் தாடியும் சிம்மத்தினுடைய பெடரி மயிர் மாதிரி இருக்குதான் அந்த பூதத்துக்கு பார்த்தா. மீசையின் தாடியும் பர்வதத்தை போன்ற மலை மாதிரி பெரிய ரூபத்தோடு இருக்குதான் அது அந்த பூதமானது. பர்வதத்தை போன்ற உருவமும் கொழுத்த புலியின் பராக்கிரமும் நல்லா கொழுன்னு இருக்காராம். புலி போல் கொழுத்த புலியின் பராக்கிரமும் சூரிய மண்டலத்தையும் அக்னியின் ஜுவாலையும் போன்ற கூசும்படியான பிரகாசம். ஆனால் மகா அக்னியிலிருந்து தோன்றினால மகா பிரகாசமாக தெரியுது. கண்ணு கூசு தான், அவரை பார்க்கவே முடியலையா. ஆனால் அவர் கையில் வந்து என்னென்னா ஒரு பாயசம் அமிர்த குடத்தை எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு பாயச பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார், தங்க பாத்திரத்தை. உத்தம லட்சணங்கள் பொருந்திய திவ்ய ஆபரணங்களால் அணிந்து கொண்டிருக்கிறது அந்த பூதம். பார்த்தா திவ்ய ஆபரணங்களால் விளங்கி அந்த மகாபுருஷன் ஆகிய அந்த பூதம், அந்த மகாபுருஷன் வந்து வெள்ளி மூடியுடன் அந்த பாத்திரம், அந்த பாயச பாத்திரம் எப்படி இருக்குன்னா அவர் கையில் வச்சிருக்கிற பாத்திரம் வெள்ளி மூடியுடன் பக்கங்களில் விசித்திர வேலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தங்க பாத்திரம். அதில் நிறைய என்ன இருக்குன்னா திவ்யமான பாயசம் இருக்குதான், திவ்ய பாயாச சம்பூர்ணம். அந்த தங்க பாத்திரம் நிறைய திவ்ய பாயசத்தை இரு கைகளால் ஒரு மனைவியை கட்டி ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறது மாதிரி அந்த பாத்திரத்தை அப்படி ஆலிங்கனம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பூதமானது கொண்டு வந்திருக்கிறது, அந்த மகாபுருஷன் கொண்டு வந்திருக்கிறார். இரு கைகளால் பார்வையை போல பிரியமாய் அணைத்து கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, மகாராஜா தசரதரே, நான் பிரம்மாவால் உம்மிடம் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் நரன் என்று அறியும். ஆனால் நரரூபத்தில் தான் காட்சி கொடுத்து அந்த பூதமானது என்னென்னா நரரூபத்தில் காட்சி அளிக்கிறது. பெரிய ஆனால் மலை மாதிரி பெரிய பூதம், தாடி மீசையும் பயங்கரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு மகா பிரகாசமாக இருக்குது. ஆனால் மனுஷ ரூபத்தில் தோன்றி இருக்கிறது அது அந்த பூதமானது. அப்போ சொல்கிறார், நரன் என்று அறியும் என்றது, நான் பிரம்மதேவரால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் மகாராஜா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தசரதர் கைகூப்பி வணங்கி, சுவாமி நல்வரவாகட்டும், என்னால் ஆக வேண்டியது என்ன என்று கேட்டார் தசரதர். நான் என்ன சுவாமி செய்யணும், கிங்கரோமி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த தேவதையை பார்த்து, அந்த அந்த தேவதையை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த பிரம்மதேவருடைய தூதன் ஆகிய அந்த பூதம் என்ன சொல்கிறதுனா, அஸ்வமேத யாகத்தாலும் புத்திரகாமேஷ்டி யாகத்தாலும் தேவதைகளையே நீர் பூஜித்தபடியால் இந்த திவ்யமான பாயசம் உனக்கு கிடைத்திருக்கிறது. பெருமையும் இது நல்ல புகழை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நீர் நெடுங்காலமாக வேண்டக்கூடிய புத்திர பாக்கியத்தை இது கொடுக்கக்கூடியது. ஆகையால் இதை வாங்கி உமது பத்தினிகளுக்கு புஜிக்க கொடு, அவர்கள் சாப்பிட்றதுக்கு இந்த பாயசத்தை கொடு. அதனால் நீ செய்யும் முயற்சிகளின் பலனை இதனால் நீ அடையப் போகிறாய். அதனால் உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாக போகிறது. இந்த பாயசத்தை
இந்த பாத்திரத்தில் பாயசம் இருக்குது, இது உன் மனைவிகளுக்கு கூட, அவர்கள் சாப்பிட்டார்னா அவர்கள் 3 மனைவிகளுக்காக அந்த மனைவிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக போகிறது என்று அருளி செய்தது. அந்த தேவதையானது அருளி செய்தது. அரசன் உத்தரப்படி செய்கிறேன் என்று தேவர்களால் அனுப்பப்பட்ட அந்த திவ்ய பாயசம் நிறைந்த தங்க பாத்திரத்தை வெகு பிரியத்துடன் வாங்கினார். ரொம்ப சந்தோஷம். பாப்பா எத்தனை 60,000 வருஷமாக புத்திர பாக்கியம் இல்லை, இன்றைக்கி இந்த யாகத்தினுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தினால அந்த தேவதையே வந்து நமக்கு கொடுத்துருக்கு, பிரம்மதேவருடைய தூதனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். ரொம்ப சந்தோஷத்தில் கண்களில் கண்ணீர் வந்துடுச்சு, தொண்டை கற்கதம் உண்டாயிடுச்சு. அந்த பாத்திரத்தை வெகு பிரீதியோடு வாரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் அப்படின்னு சந்தோஷப்படுறார். பகவான் என் மேல் கருணை காட்டியிருக்கானேன்னு சொல்லிட்டு அப்போ பிரியத்துடன் வாங்கி தலைமையில வைத்து அதை ஆடி பாடி குதிக்கிறாராம். தலையில் வச்சுன்னு குதிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. பெரிய பலன் கிடைச்சிச்சேன்னு சொல்லி தலை வைத்து ஆச்சரியமான ரூபமுள்ள அந்த பூதத்தை, அந்த தேவதையை நமஸ்கரித்து அந்த தேவதையை சுற்றி பிரதட்சணம் பண்ணுறாராம். அந்த தேவதையை சுற்றி அந்த யாக குண்டத்தையே சுற்றி வராராம். 3 தடவை பிரதட்சணம் பண்ணுறாராம். வலம் வந்து அதை நமஸ்கரிக்கிறார். அந்த தேவதையை, பிரம்ம தூதரை, அந்த பூதத்தை நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்கரித்து பிரதட்சணம் செய்தாராம். மகாதரித்திரனுக்கு நவநிதி கிடைச்சா எப்படியோ அவ்வளோ சந்தோஷம் அடைந்தாராம். மகாதரித்திரம், பணத்தை வழி இல்லாதவனுக்கு திடீர்னு வந்து வேணால் கோடிக்கணக்கான பணம் வந்து கொட்டுறாங்கன்னா எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத சந்தோஷம் உண்டாயிடும் இல்லையா? தரித்திரம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கோடி கோடியாக பணம் திடீர்னு வந்து உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷம் அடைங்களா? அது மாதிரி இப்போ தசரதுக்கு புத்திரன் இல்லாதவருக்கு வந்து இந்த பாயசம் கிடைச்சுன்னா புத்திரன் கிடைச்சா அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாராம் தசரத சக்கரவர்த்தி. அப்போ பரமானந்தம், நவநிதி கிடைத்தது போல அவருக்கு அது கிடைத்தவுடன் பரமானந்தம் உண்டாயிற்று. அவருக்கு தன் காரியத்தை நிறைவேற்றி அந்த பூதம் வந்து பாத்திரத்தை கொடுத்த உடனே அந்த பூதமானது அக்னியிலே மறைஞ்சு போச்சு. அப்படியே அது பிரம்மதேவரால் அனுப்பப்பட்ட அந்த பூதம் மறைந்து போய்விட்டது. இதெல்லாம் தெய்வ செயலாக நடக்கிற விஷயம், பகவானுடைய பிளான். தசரத புத்திர காமேஷ்டியை முடித்துட்டு சந்தோஷப்பட்டு அந்தபுரத்திற்கு போய் கௌசல்யை முதலிய மனைவிகளை அழைத்து, இந்த பாயசம் தேவர்களால் அனுப்பப்பட்டது, புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், இதை புஜியுங்கள் என்று அந்த பாயசத்தை கொடுக்குறார். எப்படி கொடுத்தாருன்னா பாகம் பிரித்து கரெக்டாக கொடுக்கணும். 3 பத்தினிகள்னால் 3 பத்தினிகளை பாரபட்சம் பார்க்காம கரெக்டாக கொடுக்கணும். முதல் யாருக்கு கொடுக்கணும்? கைகைக்கு தான் ரொம்ப பிரியம், ஆனால் கைகைகள் கொடுப்பாரான்னா அப்படி கிடையாது. கௌசல்யா தான் மூத்த மனைவி, அவளுக்கு தான் முதல். அந்த பாரபட்சம்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அப்போது சந்தோஷ சமாசாரத்தை, அந்த பாயசம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷ சமாசாரத்தை கேட்ட அந்த ராஜஸ்ரீகளுடைய முகங்கள்லாம் அப்படி பிரகாசிச்சு தான். அந்த ராஜஸ்ரீகளுடைய காந்தியினால் அந்த அந்தப்புறமே பிரகாசமாக இருந்து தான், அப்படி விளங்கி இருந்து தான். மகாராஜா தனக்கு 4 புத்திரர்கள் பிறக்க வேண்டும் என்று என்ன பண்ணார்? ஐடியா பண்ணார். 4 புத்திரர்கள் சொல்லியிருக்காங்க ரித்விகள். அப்போ 4 புத்திரர்கள் என்ன பண்ணார்? 4 பாகமாக பிரித்து கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா மகாராஜா தனக்கு 4 புத்திரர்கள் பிறக்க வேண்டும் என்று அந்த பாயசத்தில் பாதி கௌசல்யக்கு கொடுத்தார். அந்த பாயசத்தை அப்புறமா மிச்சர் 4ல் 1 பாகத்தை வந்து சுமத்திரைக்கு கொடுத்தார். அப்புறமா 8ல் 1 பாகத்தை வந்து கைகைக்கு கொடுத்தார். அப்போ மிகுந்திருந்த 8ல் 1 பகுதியாகிய 8ஆக பிரித்தா அதில் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை மறுபடியும் என்ன பண்ணுறார்? மீதி மொத்தம் வழித்து சுமித்திரைக்கு பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு தான் கொடுத்தார். அப்போ 2 தடவை கொடுத்தார். சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா, கொஞ்சம் நக்கி போடலான்னு நக்கி பார்த்துடக்கூடாது, விஷப்பரிச்சு அது. அப்படி நக்கி பார்த்துட்டா இவருக்கு புத்திரன் உண்டாயிடும் தசரதருக்கு. அதனால் அது வாயில் போட்டுக்கூடாது. அதனால் மொத்தம் வழித்து அதை சுமித்திரைக்கே கொடுத்துறார். பாருங்கள், சுமித்திரைக்கு 2 தடவை கொடுத்ததுனால அவர் 2 பிள்ளை பிறந்தது சுமித்திரைக்கு. அதனால் அது நல்லா இருக்குன்னு நம்ம வாயில் போட்டக்கூடாது. அதனால் கௌசல்யக்கு பாதி பாகத்தை கொடுத்தார். மிச்சம் இருக்கிற பாகத்தில் பாதியாக பிரித்து அது வந்து கைகைக்கு சுமித்திரைக்கு கொடுத்தார். அதில் பாதி இருக்கு இல்லையா, அதில் பாதியாக பிரித்து கைகைக்கு கொடுத்தார். மிச்சம் இருக்கிற மீதி பாகத்தை மறுபடியும் சுமித்திரைக்கே கொடுத்தார். இப்போ 4 பாகமாக பிரித்து கொடுத்ததுனால இவருக்கு 4 புத்திரர்கள் உண்டாக போகிறார்கள். சுமித்திரைக்கு 2 தடவை திருப்பி கொடுத்ததுனால அவர் 2 பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க. கௌசல்யக்கு 1 புத்திரன் பிறக்க போகிறார், கைகைக்கு 1 புத்திரன் பிறக்க போகிறாங்க. பாருங்கள். சரி, இப்படி பாகத்தை பிரித்து கொடுத்தார். ஆனால்
அப்படி மிகுந்த 8 தன் பிரியமான பாரியான கைகேயிக்கே கொடுக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அவளுக்கும் மூத்தவளாகிய சுமித்திரைக்கும் அவளுக்கும் பேதம் இருக்காது, அப்படி செய்வது நியாயமல்ல என்று யோசித்து சுமித்திரைக்கே 2வது தடவை கொடுத்தாராம். இப்படி அவர் விபாகம் செய்தது, இப்படி அவர் பாகம் பிரித்து கொடுத்தார். தன்னுடைய மகிழ்ச்சிகளுக்கு, தன்னுடைய மனைவிகளுக்கு வச்சு பாயசத்தை வெகு பிரீதியுடன் பெற்றுக்கொண்டு அதை புஜித்து எப்படி இருந்தாங்களாம், அந்த பாயசம் சாப்பிட்ட உடனே அவர்கள் கர்ப்பங்களை தரித்தார்களாம். எப்படி இருக்காங்கன்னா, அக்னியை போல, சூரியனைப் போல காந்தியுள்ள கர்ப்பங்களை தரித்தார்கள். அப்போது அவைகளால் அரசன் கவலை தீர்ந்து, அவர்களை பார்த்த உடனே கவலை, எல்லாம் கர்ப்பவதிகள் ஆனார்கள். அவர்களை பார்த்து கவலை தீர்ந்து தசரத சக்கரவர்த்தி தேவலோகத்தில் சித்தர்களாலும் கந்தர்களாலும் தேவர்களாலும் அப்சரர்களாலும் பூஜிக்கப்பட்ட மகேந்திரனை போல எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைத்தாராம் தசரத சக்கரவர்த்தி. இப்போ ஒரே ஒரு குறை இருந்தது, புத்திர பாக்கியம். அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் போல பூர்ணமாக சந்தோஷம் அடைந்திருந்தாராம் தசரத சக்கரவர்த்தி. அதாவது சர்க்கம் 17 தேவருடைய அவதாரம். இப்படி பகவான் மகாத்மாவான தசரதற்கு புத்திரனாக பிறக்க நிச்சயித்த பிறகு யாரும் அறிந்த பிரம்மதேவர் தேவர்களை எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவார், இந்த தேவர்களை விடக்கூடாது. ஆமாம், இவன் என்ன பண்ணுவாங்கன்னா பகவானத்தில் பாரத்தை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க, போய் அமிர்தம் சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்க, ரொம்ப மேனக ஊர்வசி டான்ஸை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கும் வேலை வாங்கணும், போங்க எல்லாம் போய் கல் மரத்தை போய் தூக்குங்க போவோம், கல் மண்ணை தூக்குங்க போவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் வேலை விடுறாரு பிரம்மதேவர். என்னென்னா, எல்லாம் போய் வானர்களாக பெறுங்கள் அப்படின்னு, பகவானுக்கு போய் உதவி செய்யுங்கள் என்று என்ன பண்ணுறாரு, அழைத்து நம்ம எல்லோருக்கும் பரமக்ஷேமத்தை கொடுக்க விரும்பி பகவான் பூமியில் மனுஷாவதாரம் பண்ணி அவர் கஷ்டப்பட போகிறாரு. நீங்கள் மட்டும் அமிர்தம் சாப்பிட போயிடுவீங்களா? அதனால் நீங்களும் போய் பகவானுக்கு உதவி செய்யக்கூடிய வானர்களாக பிறவுங்கள், அவதரிங்கள் என்று சொன்னார். அப்போ ராவணாதி ராட்சருடன் அவர் யுத்தம் செய்யும்போது அவருக்கு உதவி செய்ய நீங்கள்லாம் போய் என்ன பண்ணுங்கள், வானர ஸ்திரீகளிடத்தில், அப்சர ஸ்திரீகளிடத்தில், மற்றவர்களாலும் கந்தர்வ ஸ்திரீகளாலும் புத்திரனாக நீங்கள் பிறக்க வேண்டும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை செய்ய விரும்பி பகவான் பூமியில் மனுஷாவதாரம் செய்ய போகிறார். ராவணாதி ராட்சருடன் அவர் யுத்தம் செய்யும்போது அவருக்கு உதவி செய்ய நீங்கள்லாம் பிரதானமான அப்சரசுகளாலும் கந்தர்வ ஸ்திரீகளாலும் புத்திரர்களை உண்டு பண்ணுங்கள். கந்தர்வ ஸ்திரீகள் மூலமாக, அப்சர ஸ்திரீகள் மூலமாக நீங்கள் புத்திரர்களை உண்டு பண்ணுங்கள். அதாவது வானர்களாக அவதாரம் செய்யுங்கள். அவர்கள் நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடியவர்களும் சகல மாயைகளையும் அறிந்தவர்களும் வாயு வேகம் உள்ளவர்களும் மகா புத்திமான்களும் அளவற்ற பலசாலிகளும் எல்லா அஸ்திர சஸ்திரங்களின் சக்தி உள்ளவர்களும் அப்படி இருக்க வேணும். நீங்கள் அவதாரம் பண்ணுற அந்த வானர்கள் எப்படி இருக்கணும்னா மகா பராக்கிரமசாலிகளாக இருக்கணும். சகல மாயைகள், ஏன்னா ராட்சர்களோடு சண்டை போடும்போது மாயா யுத்தம் பண்ணுவாங்க ராட்சர்கள்லாம், அந்த மாயைகளை அறிந்தவர்களாக இருக்கணுமா. அதே சமயத்தில் அவர்கள் பயங்கரமாக எதிர்க்கிறாங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக எதிர்க்கக்கூடிய வாயு வேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வானர்களை நீங்கள் அப்சர ஸ்திரீகளிலும் கந்தர்வ ஸ்திரீகள் மூலமாக நீங்கள் உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு தேவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் பிரம்மதேவர். அவர் எப்படி இருக்குன்னா வாயு வேகம் உள்ளவர்களாக இருக்கணும், மகா புத்திமான்களாக இருக்கணும், சகல சாஸ்திரங்களை கற்றவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட வானர்களை உண்டு பண்ணுங்கள். அளவற்ற பலசாலிகளாக இருக்க வேண்டும். மரங்கள்லாம் பிடுங்கி அடிக்கக்கூடிய பலசாலிகளாக இருக்கணும். இதெல்லாம் நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் சக்தி உள்ளவர்களும் அமிர்த பானம் செய்தவர்களைப் போல மரணமற்றவர்களும் நீதி சாஸ்திரங்களையும் உபாயங்களையும் அறிந்தவர்களும் விஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு பண்ணக்கூடிய அந்த வானர்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மரணமற்றவர்களாக இருக்கணும், அமிர்த பானம் செய்த நீங்கள் எப்படி பராக்கிரமசாலிகளாக இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் உண்டு பண்ணக்கூடிய அந்த வானர்களும் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட கரடிகள், கொண்டை முசுக்கள், இவங்களாம் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவர் கட்டளை எடுக்கிறார். நாகஸ்திரீகள், இது கந்தர்வ ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகளிடத்திலிருந்து நீங்கள்
யார் இடத்துல? அப்சரசுகள் ஸ்திரீகளிடத்திலிருந்தும் கந்தர்வ ஸ்திரீகளிடத்திலும் இப்படிப்பட்ட புத்திரனை நீங்கள் உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பிரம்மதேவர், கட்டளை எடுக்கிறார். அவர்களும் அதுபோல் ஆமோதிக்கிறாங்க. நல்லா படித்தவங்க, நீதி சாஸ்திரம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், எல்லா உபாயங்களும் அறிந்தவர்களாக இருக்கணும், விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் உள்ளவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படிப்பட்ட வானர்களையும் உண்டு பண்ணுங்கள் என்று பிரம்மதேவர் கட்டளை எடுக்கிறார். இந்த காரியத்தை உத்தேசித்து வெகு காலத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுறார்? சரி சாமி, நாங்களாம் தேவர்கள், நாங்களாம் பூமியில் போய் அவதாரம் பண்ணோம், நீங்கள் மட்டும் நான் சும்மா இருக்க போகிறீங்களா? அப்படிலாம் இல்லைப்பா, இது தெரிஞ்சு தான் நான் முன்னாடி என்ன பண்ணேன், நான் பிரம்மதேவர் என்னுடைய கொட்டாவிலிருந்து ஜாம்பவானை உற்பத்தி செய்திருக்கிறேன். ஜாம்பவான் இப்போ தான் வானர அவதாரம்லாம் வந்து ராம அவதாரத்து காலத்தில் தான் வானர்கள்லாம் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் ஜாம்பவான் எப்போ உண்டானாலும் கேட்டால் வாமன அவதாரத்துக்கு முன்னாடியே ஜாம்பவான் உண்டாயிட்டாராம். வாமன அவதாரத்தையும் பார்த்து 3 அவதாரத்தை பார்த்தவர் ஜாம்பவான். வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், 3 அவதாரத்தையும் பார்த்தவர், சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர். அப்படியேப்பட்ட அதனால்தான் என்ன பண்ணுறார், உங்களை நான் கட்டளையிடும் போது நான் அந்த வேலை செய்யாமல் இருப்பேனா? நானும் ராமருக்கு உதவி செய்கிறதுக்கு நானும் ஒரு அவதாரம் பண்ண போகிறேன். என்னென்னா கரடியாக ஜாம்பவானாக அவதாரம் பண்ண போகிறேன். நான் அவதாரம் பண்ணிட்டேன் ஏற்கனவே, வாமன அவதார காலத்திலே அவதாரம் பண்ணியாச்சு. அதனால் என் கொட்டாவிலிருந்து ஜாம்பவான் என்ற கரடியை சிருஷ்டித்திருக்கிறேன். அந்த ஜாம்பவான் வந்து நிகரற்ற பலசாலி, யாரும் ஜெயிக்க முடியாது. அவருடைய ஆக்தியப்படி அதுவரையில் புத்திரர்களை உண்டு பண்ணாதவர்கள் யார்? அந்த அப்சர ஸ்திரீகள்லாம். தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதர்கள், உரகர்கள், சாரணர்கள், ரிஷி கணங்களிலும் மற்ற தேவர்களிலும் தங்களுடைய அம்சங்களால் வானர ரூபமுடைய புத்திரர்களை பெற்றார்கள். யார் இடத்துலேருந்து வானர்கள் பிறந்தாங்க? சாதாரண மனுஷத்துல, சாதாரண குரங்கு வயிற்றுலேருந்து பிறந்தாங்க அந்த வானர்கள்லாம். சாதாரண குரங்கு வயிற்றுலேருந்து பிறக்கல, நல்லா புரிஞ்சுங்க. யாருன்னா தேவலோகத்து ஸ்திரீகள் ஆகிய அப்சர ஸ்திரீகளிடத்திலிருந்தும் தேவருடைய அம்சமாக, கந்தருடைய அம்சமாக, சித்தருடைய அம்சமாக, வித்யாதருடைய அம்சமாக, உறவருடைய அம்சமாக, சாரணருடைய அம்சமாக, ரிஷிகளுடைய அம்சமாக அந்த வானர்கள் பிறந்தவர்களாம். எல்லாம் கந்தர்வ ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள் மூலமாக தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்டவங்க சாதாரண வானர்கள் நினைக்கக்கூடாது. சாதாரண குரங்கு வயிற்றுலேருந்து பிறக்கலை, எல்லாம் தேவருடைய அம்சம், கந்தருடைய அம்சம், ரிஷிகளுடைய அம்சம். அப்படி அப்படியே அவதாரம் பண்ணியிருக்காங்க. பிரம்மதேவருடைய அம்சம் கரடி, சூரியனுடைய அம்சம் சுக்கிரீவன், புரியுதுங்களா? வாயு தேவனுடைய அம்சம் ஆஞ்சநேய சுவாமி. இதெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து பிரகடன ஆஞ்சநேயர் நித்திய சூரிகள். அவங்க தான் வந்து இவருடைய இந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டு பூமியில் ஆஞ்சநேயராக, சுக்கிரீவனாக அப்படி அவதாரம் பண்ணுறாங்க. அவங்களாம் எப்பொழுதும் அயோத்தியா தாமத்தில் ராமருக்கு சேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பூமியில் இந்த அம்சங்கள். இப்போ ராமர் எப்படி டைரெக்டாக வரல, ராமர் மகாவிஷ்ணுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு அவதரிக்கிறார் இல்லையா? அது மாதிரி இவங்களாம் ஒரு நிமித்தம், ஒரு காரணம். வாயுதேவன், இந்திரன், சந்திரன்லாம் ஒரு காரணம். அந்த காரணத்தை உத்தேசித்து அந்த நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய வைகுண்டவாசிகள் தான் பூமியில் வானர்களாக அவதரிக்கிறார்கள். நித்திய சேவகனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் வாயுதேவனுடைய புத்திரனாக அவதரிக்கிறார். புரிஞ்சுக்கணும். அதனால் வாயு அம்சம் பொருந்திருக்கும், அதுக்கு மேலே தேவாம்சமும் பொருந்திருக்கும் அவங்களுக்கு. சரி, அதனால தான் விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமசாலிகள் அப்படின்னா அவர்கள் வைகுண்டவாசிகள் தெரிஞ்சுக்கணும், நித்திய சூரிகள்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்திரனுடைய புத்திரர்களாக, அப்படி தேவனுடைய புத்திரர்களாக அவதரிக்கிறார்கள். சரி, வானர அந்த ரிஷிகணங்களும் மற்ற தேவர்களிலும் தங்களுடைய அம்சங்களால் வானர ரூபமுடைய புத்திரர்களை பெற்றார்கள், வானர்களாக பிறந்தார்கள் அப்படின்னார். ஏன்னா வானர்களை வந்து வரத்தில் சேர்த்து கேட்கல, மனுஷர்களையும் வானர்களையும் வரத்தில் சேர்த்து கேட்கல ராவணன். அதனால் அந்த வானர்களால், மனுஷர்களால் தான் அவனுக்கு மரணம். அதனால் வானர ரூபம் எடுத்து வந்தாங்களாம். வானர்கள், கரடிகள் இவங்கெல்லாம் வரத்தில் சேர்த்து கேட்கல. அதனால் இவர்கள் மூலமாக தான் ராட்சர்கள்லாம் அழிய போகிறார்கள், ராவனுக்கும் அழிவு ஏற்பட போகிறது. அதனால தான் வானர ரூபத்தை, எல்லாம் ஒரு காரணம் தான். ஏன் வானர ரூபத்தை எடுக்கணும்? வேறு ஏதோ ரூபத்தை எடுத்து வந்துருக்கலாமே என்ன? இல்லை, வானர்னு வந்து இது வானர்கள், வானர்கள், கரடிகள், மனுஷர்களை வந்து வரத்தில் சேர்த்து கேட்கலையாம். அதனால் அந்த ரூபங்களை எடுத்துன்னு வராங்க அவங்களாம் ராவனுக்கு எதிரிகளாக. சரி, அப்போ வானர அதிபதியாக மகேந்திர மலையைப் போல பெரிய தேகத்தை உடைய வாலியை இந்திரன் சிருஷ்டித்தானாம். சுக்கிரீவனை சூரியன் சிருஷ்டித்தாராம். வானர சிரேஷ்டனும் மகாபுத்திமானுமான தாரனை தேவகுரு ஆகிய பிரகஸ்பதி சிருஷ்டித்தார். சகல சம்பத்துக்களும் பொருந்தின கந்தமாதனை குபேரன் சிருஷ்டித்தாராம். நலன் வந்து யாருன்னா, நலனை வந்து விஸ்வகர்மா, அதாவது தேவலோக சிற்பி ஆகிய விஸ்வகர்மா
அசுரர்களுக்கு சிற்பி யாருன்னா மயனு, தேவலோக சிற்பி யாருன்னா விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மனுடைய புத்திரனாக நலன் அவதரித்தான். பிதாவுக்கு சமமான தேஜஸ் உள்ளவரும் கீர்த்தியாலும் காந்தியாலும் பராக்கிரமத்தாலும் வானர்களையும் மிஞ்சக்கூடிய நீலன் என்பவனை அக்னி பகவான் சிருஷ்டித்தாராம். அக்னி பகவான் தன்னுடைய அம்சமாக நீலனை பெற்றெடுத்தார். மிகவும் அழகு வாய்ந்த மைந்த திவிதர்களை அஸ்வினி தேவர்கள் சிருஷ்டித்தார்கள். சுஷேனன் வருண தேவன் சிருஷ்டித்தான். சரபன் என்பவர் மழைக்கு அபிமானி தேவதையாகிய பர்ஜனன். சரபன் என்பவரை மழைக்கு அபிமானி தேவதையான பர்ஜன்யனும் வேகத்தில் கருடனை போன்றவரும் எந்த ஆயுதங்களால் பிளக்க முடியாதவரும் வஜ்ரதேகம் வாய்ந்த ஆஞ்சநேயரை வாயுவும் பெற்றார்கள். புரியுதுங்களா? சரபன் என்ற வானரனை பர்ஜன்யன், அந்த மழைக்கு அதிபதியாக பர்ஜன்யன் என்ற தேவதை பெற்றெடுத்தான். அதே சொல் வேகத்திலும் கருடனை போலவும் வாயுவை போலவும் வேகத்தில் கருடனை போன்றவரும் எந்த ஆயுதங்களாலும் பிளக்க முடியாதவரும் வஜ்ரதேகம் வாய்ந்தவருமான ஆஞ்சநேயரை வாயு பகவான் பெற்றெடுத்தார். இப்படி வானர்கள் அந்த தேவருடைய அம்சமாக அவதரிக்கிறார்கள் பூமியில். எல்லாம் கிஷ்கிந்தையில் ஒரு ராஜ்யத்தை, அதுக்கு அவரெல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை அமைச்சுட்டு அங்கே வாழறாங்க, எங்கள் கிஷ்கிந்தா ராஜ்யத்தில். ஆனால் வானர ஸ்திரீகளுக்கு அந்த வானருடைய பிள்ளைகளாக பிறக்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த ரிக்ஷதேஜஸ் அது மாதிரி கேசரியுடைய மைந்தன் தான் ஆஞ்சநேயர். ஆனால் இவரெல்லாம் வாயுதேவனுடைய பிள்ளையாமல் இருப்பார். அதே சமயத்தில் வாயுதேவன் தேவ அம்சம், அந்த வானர அம்சமாக இருக்கக்கூடிய கேசரின்ற ராஜா, அந்த ராஜாவுக்கு புத்திரனாக பிறகுறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பகுத்தறிஞ்சு புரிஞ்சிக்கணும். சாக்ஷாத் பகவானுடைய சேவகன் தான் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் பூலோகத்தில் இப்போ நம்ம ஒருத்தர் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும், ஒரு ஆணு பெண்ணுக்கும் புத்திர வைக்க பிறக்கான்னா நல்லா பலசாலியாக இருக்கிறத பார்த்து காற்று மாதிரி அப்படி பறக்கிறான்னு பார்த்தா எங்கன்னா வாயு அம்சமா அப்படின்னு அந்த வாயுனுடைய தேஜஸ் அவனுக்குள்ளே இருக்கும், அந்த பலம் இருக்கும். அதனால் வாயு அம்சம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி புரிஞ்சிக்கணும். அப்போ வாயு அம்சத்தோடு பிறந்திருக்கான், அப்படிப்பட்ட இந்திர அம்சத்தோடு அக்னி அம்சத்தோடு பிறந்திருக்கான், மகா தேஜஸ்வியாக இருக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அப்போ கேசரியுடைய மைந்தனும் ஆஞ்சநேயர் தான். வாயுபுத்திரன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், வாயு அம்சத்தோடு பிறந்தாலும் வாயுபுத்திரன், கேசரிக்கும் அஞ்சனிக்கும் பிறந்தனால கேசரி மைந்தரன். கரெக்டு தான் எல்லாமே. சரிதானே? அப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லையற்ற பலத்துடன் மேரு மந்திர மலைகளைப் போல உயர்ந்த சரீரமும் பிதாவுக்கு சமமான ரூபமும், அதாவது மகா தேஜஸ்வி தேவர்கள் போல அந்த மகா தேஜஸ்விகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி தேவர்களை போல மறையக்கூடியவர்கள், தோன்றக்கூடியவர்கள், ரூபத்தை பெரிதாக்கக்கூடியவர்கள், சிறிதாக்கக்கூடியவர்கள், மலைகளெல்லாம் தூக்கக்கூடியவர்கள், தேவல சக்திகள். வானர்களே பேரே தவிர ஆனால் தேவர்களுடைய போகங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. தேவ சக்திகளை கொண்டவர்களாம் இந்த வானர்கள்லாம். அப்படியேப்பட்டவர்கள் பாருங்கள். மேரு மந்திர மலைகளைப் போல பெரிய சரீரம் கொண்டவர்களாம் வானர்கள்லாம். மலைகள்லாம் பெயர்த்து எடுப்பாங்களாம், மரங்கள்லாம் பெரிய பெரிய வஜ்ரம் பாய்ந்த மரங்கள்லாம் பேர்த்து எடுப்பாங்களாம், அவ்வளோ சக்தி உள்ளவர்களாம். பிதாவுக்கு சமமான ரூபமும் பராக்கிரமும் பொருந்தி நினைத்து ரூபங்களை எடுக்கக்கூடிய எண்ணிறந்த கரடிகளும் குரங்குகளும் கொண்டை முசுருக்களும் நீண்ட வாளுள்ள குரங்குகளும் ராவணாதி ராட்சர்களை அழிக்கவே பிறந்தன. அவர்களில் சிலருக்கு கோலாங்குளம் என்ற வானர வகையும், அந்த வானர வகையிலே பல விதமாக இருக்குது பாருங்கள். கோலாங்குளம் என்ற வானர வகையும், கரடிகளும், கிண்ணற ஸ்திரீகளும், அப்சரசுகளும், வித்யாதர ஸ்திரீகளும், நாககன்யைகளும், கந்தர ஸ்திரீகளும் தாய்களாக இருந்தார்கள் அந்த வானர்களுக்கு. யார் தாய்கள்? வித்யாதர ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள், கிண்ணற ஸ்திரீகள், கந்தர ஸ்திரீகள், நாககன்யைகள், இவரெல்லாம் தாய்களாக இருந்தாங்களாம் அந்த வானர்களுக்கு. தேவர்கள், கந்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் இவங்களுக்கு மகனாக பிறந்த இவர்கள்லாம் சில பேர் இவர் விட்டியப்பட்ட கன்னிகைகளாகிய கந்தர ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள் போன்றவர்களாம் தாய்களாக இருந்தார்கள். சிலருக்கு தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்களும் யக்ஷர்களும் சுபர்ணர்களும் நாகங்களும் சித்தர்களும் வித்யாதரர்களும் உரர்களும் பிதாக்களாக இருந்தார்கள். புரிஞ்சுக்கணும். அவர்கள் பலத்திலும் கர்வத்திலும் சிம்மத்தையும் புலியையும் போன்றவர்கள், மகா பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு என்ன ஆயுதம்னு கேட்டால் இந்த புசுன்னு அம்பு விட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, அம்பு விட்டு கொண்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது.
கத்தி ஏந்தி சண்டை போடுறதா, கதா ஏந்தி சண்டை போடுறதா அப்படிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு கல்லை, ஒரு பெரிய சிகரத்தை தூக்குவாங்க, அப்படியே ஒரு ரதத்தை போட்டாங்கன்னா அந்த ரதம் காலி. அதில் ஒரு 10 பேரை சாவடிச்சிடுவாங்க. கல் தான் அவங்களுக்கு ஆயுதமாக. மரங்கள், டக்குனு மரங்களை பிடுங்குவாங்களாம். அந்த மரத்தை தூக்கி அப்படியே ஒரு 10 ரதத்தை அப்படியே போட்டு சாவடிப்பாங்க. பெரிய பெரிய வானலாவிய மரங்கள் அப்படியே பிடுங்குவாங்களாம். பிடுங்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி போடுவாங்க. அவள் தான் போய் சும்மா கத்தி வச்சுன்னு டிஷ்ஷுன்னு சண்டை போட்டுனாலும் இருக்குது தான் கிடையாது. அப்படியே தூக்கி போய் ஒரு மலையை தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஒரு 10 ரதம் அப்படியே நொறுங்கிடும், முடிஞ்சு போச்சு. அப்படி சண்டை போடுவாங்களாம். அவங்களுக்கு எது என்னென்னா கல் தான், அந்த பாறைகள் தான் அவங்களுக்கு ஆயுதமாக, மரங்கள் தான் ஆயுதமாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, மரம் இல்லை, நகம் இல்லை, எதுவும் இல்லைன்னா டக்குன்னு நகங்களால் பூரி ஏற்றுருவாங்க. நகங்களால் கண்களை பிடிங்கிடுவாங்க, மூக்கை பிடிங்கிடுவாங்க. அப்படி தான் என்ன பண்ணாங்க, சுக்ரீவன் என்ன பண்ணால் கும்பகர்ணனுடைய காதை பறிச்சுன்னு வந்துட்டான், கட்சி எடுத்துன்னு வந்துட்டான். காது காணாமல் போயிடுச்சான். யாருக்கு? கும்பகர்ணனுக்கு. சுக்ரீவன் அப்படி என்ன பண்ண, நகங்களாலேயே எல்லோரும் அவங்கள கொத்தி ஏற்றுருவாங்க, கீரி சின்ன படம் ஆக்கிடுவாங்க. குரங்கு கையில் மாலை கட்சி என்ன ஆகிடும், அது மாதிரி சின்ன படம் பத்துருவாங்க ராட்சஸில். அதனால் அவங்களுக்கு எதிராக ஆயுதம்னு கேட்டால் பாறைகள், மரங்கள், கல் தான் ஆயுதம். அந்த பாறைகள் தான் ஆயுதம். மரம் ஆயுதமா, நகங்கள் ஆயுதமா, பல்லே ஆயுதமா. அந்த பற்களை நல்லா கட்சி விட்டுருவாங்க, நல்லா கட்சி குதிரை எடுத்துருவாங்களாம். அந்த பற்கள், நகங்கள் இதெல்லாம் தான் முதலிகளே ஆயுதங்களாக கொண்டவர்கள். சத்துருக்களின் அஸ்திரங்களை தடுக்கும் உபாயம் அறிந்தவர்கள். அந்த அஸ்திரங்கள் எப்படி தடுக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. தேவர்களுடைய அம்சம் இல்லையா, பார்க்கறது தான் வானர்கள். ஆனால் தேவசேஷ்டைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பெரிய மலைகளையும் அசைத்து பிடுங்குவாரலாம். அந்த மலையை தூக்கி அப்படியே போடு, நிறைய பேர் வதம் பண்ணுவாங்களாம். பெரிய மலைகளையும் அசைத்து பிடுங்குவார்கள். உறுதியான மகா விருட்சங்களையும் முறிப்பார்களாம். வேகத்தால் கடலையே கலக்குவாங்களாம். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை கையை போட்டு கலக்கிடுவாங்களாம், சேராக்கிடுவாங்களாம். அவ்வளோ பெரிய மலை பெரிய 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 குரங்குகளாம் அவங்களாம். வானர்கள் ராட்சர்களே அழிக்கக்கூடியவர்கள். அதுக்குன்னே உற்பத்தி பண்ணாங்க தேவர்கள்லாம். அதுக்குன்னே ராமனுடைய உலகத்தில் ராமனுடைய தூதர்கள் அப்படி இறங்கி வந்துட்டாங்க வானர்களாக. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களாம் வைகுண்ட வாசிகள், அயோத்தியா வாசிகள் இவங்களாம். அதாவது பரலோகத்து அயோத்தியா வாசிகள் இவங்களாம் தெரிஞ்சுக்கணும். பகவானுக்கு உதவி செய்ய வந்தவர்கள் அவங்களாம். இல்லைன்னா இவ்வளோ சாமர்த்தியம் எங்கேருந்து கிடைக்கும்? தேவர்களே ராவணை பார்த்தா பயந்து நடக்கிறாங்கன்னா அவங்களுடைய பலத்தில் வந்தால் அதெல்லாம் எடுபடுமா? முடியாது. ராமருடைய சக்தி பெற்றவர்களாகிய ராம தூதர்களால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் இவங்களாம் பரலோகவாசிகள் தான், பகவானுக்கு கூட உதவி செய்ய வந்தவர்கள் இவங்களாம் தேவர்கள். ஆனால் தேவ அம்சங்கள், பார்க்கறதுக்கு தேவ அம்சங்கள், ஆனால் அந்த தேவர்களையும் மிஞ்சக்கூடிய சக்தி உடையவர்கள் இவங்களாம். வாயுதேவனுடைய புத்திரன் சொல்லி வாயுதேவனுடைய சக்தி மிஞ்சவர் யார்? ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்தரங்க சேவகர் ராமருக்கு. சத்ருக்களின் அஸ்திரங்களை தடுக்கும் உபாயம் அறிந்தவர்கள். பெரிய மலைகளையும் அசைத்து பிடுங்குவார்கள். உறுதியான மகா விருட்சங்களை முறிப்பார்கள். வேகத்தால் கடலையும் கலக்குவார்களாம். பூமியில் காலால் ஒரு உதவு வச்சாங்கன்னா பூமி அப்படியே பாலமலமாக பழந்துக்குமா. அப்படியேப்பட்ட பலசாலிகளாம், மலை மாதிரி இருக்கக்கூடிய வானர்களாம் எல்லாமே. பூமியை காலால் உதைத்து பிளப்பார்கள். 7 கடல்களையும் தாண்டுவார்களாம். 7 கடல் தாண்டக்கூடிய சக்தி உடையவர்களாம் வானர்கள்லாம். ஆகாசத்தில் போய் பறப்பாங்களாம். ஆகாசத்தில் பறந்து போக முடியுமா? மேகங்களை போய் தாவி பிடிப்பார்களாம். மதம் கொண்டு தெரியும் யானைகளை விளையாட்டாக பிடித்து அது தும்பிக்கையை பிடித்து தூக்கி எறிவாங்களாம். அப்படி ஒரு சக்தி உடையவர்களாம். இவ்விதமான மகிமையுள்ள பல சேனாதிபதிகள் எண்ணிறந்த புத்திரர்களை உண்டாக்கினார்கள். அந்த வானர்கள் உண்டான மட்டும் அந்த வானர்கள் பல வானர்களை உண்டாக்கினார்களாம். அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவர்கள். அவர்களும் பல சேனாதிபதிகளை படைத்தார்கள். சிலர் ரிக்ஷவான் முதலிய மலைத்தாழ்வர்களிலும் காடுகளிலும் நதிக்கரையிலும் வசித்தார்கள். நதிகள் எங்கே நல்லா இருக்கும், நல்ல பழங்கழங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும், அந்த இடத்துலலாம் போய் வாசம் பண்ணி இருந்தாங்க அந்த வானர்கள். கரடிகள் எல்லாம், கொண்டை முசருக்கள்லாம் அங்கே போய் வாசம் செய்து, ஏன்னா ராமர் வரவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ராவண வதத்துக்காகவே இவங்களாம் அதுக்குன்னே பூலோகத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், எல்லாம் பகவானுடைய பிளான் இது. சில ரிக்ஷவான் முதலிய மலை தாழ்வர்களிலும் காடுகளிலும் நதிக்கரையிலும் வசித்து வந்தார்கள். இந்திரனுக்கும் சூரியனுக்கும் பிறந்த வாலி சுக்ரீவர்கள் சகோதரர்கள். அவர்தான் வானர்களுக்கு அதிபதிகளாக இருந்தார்கள், அண்ணன் தம்பிங்க. இந்திரனுடைய அம்சம், சூரியனுடைய அம்சம். அப்படிப்பட்ட ரிக்ஷரஜஸ் என்பவர்களுக்கு புத்திரராக பிறந்தார்கள். 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். வாலி சுக்ரீவர்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. அவங்க தான் வானர்களுக்கு அதிபதியாக இருந்தாங்க. அந்த வானர் அதிபதிகள் நலன், நீலன், மாருதி முதலியவர்கள் சேனை தலைவர்களாக இருந்தார்களாம். நலன் யார்? விஸ்வகர்மாவுடைய அம்சம்.
நீலன் யார்? அக்னியுடைய அம்சம். மாருதி யார்? ஆஞ்சநேய சுவாமி யார்? வாயுதேவனுடைய அம்சம். இவரெல்லாம் வந்து யார்? முதலியவர்கள் சேனை தலைவர்களாக இருந்தார்கள். அவர்களின் கட்டளைக்கு அதாவது வாலி சுக்கிரனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வசித்து கொண்டிருந்த வானர்களையும் இல்லை அதாவது நலன், நீலன், மாருதி முதலிய இவர்கள் சேனை தலைவர்கள். அந்த சேனை தலைவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வசித்து கொண்டிருந்த வானர்களையும் கரடிகளையும் கொண்டை முசுறுக்களையும் வாலி வந்து தன் புஜபலத்தால் காப்பாற்றி வந்தானாம். பாருவோம். இப்படி மேகக்கூட்டங்களையும் மலை சிகரங்களையும், இப்படி மேகக்கூட்டங்கள் மேகம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அது மாதிரி மகா பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்களாம். பெரிய ரூபம் எடுத்தவர்களாக இருப்பாங்களாம் வானர்கள். அதே சமயம் மலை சிகரங்களைப் போல பெரிய ரூபம் எடுத்தவர்களாக இருப்பாங்களாம் வானர்கள். மேகக்கூட்டங்கள் மலை சிகரங்களைப் போல பெரிய பயங்கரமான சரீரங்களுடன் பல ரூபங்களும் லட்சணங்களும் பொருந்தி நினைத்த ரூபங்களை எடுக்க முடியும் அவங்களால, ரூபத்தை மாற்றி. ஆனால் ராமர் என்ன சொல்லிட்டாரு, போர்க்காலத்தில் நீங்களாம் யுத்தத்தில் ரூபத்தை மாற்றக்கூடாது, இந்த வானர சரீரத்தோடு சண்டை போடணும்னு சொன்னதால் அவங்க வேறு ரூபத்தை மாற்ற முடியாமல் அந்த ரூபத்திலே சண்டை போட்டாங்க. தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமர் நேர்மையாக யுத்தம் பண்ணுறவர், இந்த மாய யுத்தம் பண்ணுறவர் கிடையாது. ராட்சர்கள் நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடியவர்கள் நினைத்த ரூபம் எடுத்து மாய யுத்தம் பண்ணாங்க. ஆனால் வானர்கள் மட்டும் எந்த ரூபத்தையும் மாற்றலை. ஏன்னா இவர்கள் தேவருடைய அம்சம்தான், அதெல்லாம் நினைத்த ரூபத்தை எடுத்து மாற்ற முடியும். இவர்கள் வந்து வானர்களாக இல்லாமல் தக்கன் ராட்சர்களாக மாறி ராட்சர்களோடு போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற மாதிரி ராட்சர்களே போய் வதம் பண்ண முடியும், அப்படி மாய யுத்தம் பண்ண முடியும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட கபடமான யுத்தம் பண்ணாமல் ராமருடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு மாய யுத்தம் செய்யாமல் நேர்மையான யுத்தம் பண்ணாங்களாம் இந்த வானர்கள்லாம். அதனால் அந்த வானர ரூபத்தோடவே இருந்தாங்க. ஆனால் மகா பராக்கிரமசாலிகள். ராமனுக்கு உதவி செய்ய பூமியில் வளர்ந்து வரும் வானர்களால் எல்லாத்துலையும் காடு, மலை, கடல், தீபம், நதி, நகரங்கள் உள்ள இந்த பூமி முழுவதும் வியாபிக்கப்பட்டது. யார்? இந்த வானர்களால் பூமி முழுவதும் நிரப்பப்பட்டது. அங்கே எல்லாம் காத்துன்னு இருக்காங்க ராமர் வரவுக்காக. உடனே அங்கே நதிக்கரையில், கடற்கரையில், அப்படிப்பட்ட நகரங்கள் இருக்கிற நகரங்களில், தீபங்களில் எல்லாம் அங்கங்கே வானர்கள் இது போல் உண்டாக்கி இருக்கிறாங்க. அங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. பின்னாடி சுக்கிரீவன் என்ன பண்ணால் தூதர்கள் அனுப்பிச்சு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த வானர்கள்லாம் மொத்த பேரை ஒன்றாக திரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒன்றாய் திரட்டி ராமருக்கு உதவி செய்ய பாலம் கட்ட அவரெல்லாம் அழிச்சு போகிறான் பின்னாடி. அது வரைக்கும் சுகமாக இங்கே வாசம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் அங்கங்கே பூமியில் அந்தந்த இடத்துல பரவி இருக்கிறாங்க. இந்த வானர்கள்லாம் அவதரித்திருக்கிறார்கள் ராமருக்கு உதவி செய்ய. சரி. தைர்மேக பிருந்தாச்சல கூடகல்பகி மகாபலிர்வாணரை யூதபாலகி பபூபூர் பீம சரீர ரூபகி சமாவிரதா ராம சகாயஹேதோஹோ. இப்படியாப்பட்ட அருமையான வானருடைய அவதாரம் பற்றி பேசியாச்சு. அடுத்தது வந்து ராம அவதாரம். டைம் இருக்கான்னு தெரியல. சரி, அப்படியே ராம அவதாரத்தையும் பார்த்துருவோம். ராம அவதாரத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். சரி, பார்க்கலாம். சர்க்கம் வந்து 18. ராமருடைய ஸ்ரீராம ஜனனம். ராமநவமி இப்போ வரப்போகுது. இப்போது புதன்கிழமை ராமநவமி வருது. அடுத்து வர புதன்கிழமை. சரி. நிர்வத்தேது பிரதோதஸ்மின் ஹயமேதே மகாத்மனः பிரதிகிருஹ்ய சுராபாகாத் பிரதிஜக்முர் யதாகதம். தசரத சக்கரவர்த்தி செய்த அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டியுடன் முடிந்தது. அஸ்வமேத யாகம் பண்ணார். புத்திரகாமேஷ்டி யாகத்தோடு பூர்த்தியாச்சு அந்த அஸ்வமேத யாகமானது. தேவர்கள்லாம் வந்து பாகங்களை பெற்றுக்கொண்டு, அபிர்பாகங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சொர்க்கலோகம் சென்றார்கள். அரசன் மரியாதையுடன் பாதி மனைவிகளுடன் யாக தீட்சை நீங்கி, யாக தீட்சைகள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த தீட்சைலாம் நியமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல அந்த யாகம் பூர்த்தி அடைஞ்சது. தீட்சைகள்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த யாக தீட்சை நீக்கி வந்திருந்த அரசர்களுக்கு தகுந்தபடி மரியாதை செய்து எல்லாரையும் அனுப்பி வைத்தார் தசரத சக்கரவர்த்தி. யாகம் பூர்த்தியாச்சு. எல்லாம் கர்ப்பவதிகளாக இருக்கிறார்கள். கௌசல்யா, சுமித்ரை, கைகையெல்லாம். அப்போ அந்த ரித்துக்கள் அவர்களாம் வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளை வணங்கி விடை பெற்று கொண்டு அரசன் கொடுத்த வஸ்திராபரணங்களால்
விளங்கக்கூடிய சைன்யத்துடன் சந்தோஷமாய் தங்களுடைய நகரங்களுக்கு தேசங்களுக்கு சென்றார்கள். பிறகு தசரதர் சைன்ய பரிவார வாகனங்களோடும் பத்தினிகளோடும் வசிஷ்டர் முதலிய பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். இது எங்கே நடந்தது? சரையு நதிக்கரையில் நடந்த இந்த யாகசாலை, இந்த யாகம் நடந்தது. அங்கேருந்து அயோத்திக்கு வராரு. இப்போ தான் அயோத்திக்குள்ளே பிரவேசிக்கிறார். வசிஷ்டரோடு பத்தினிகளோடு அயோத்தி பிரவேசிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. ரிஷ்யசுங்கரும் சாந்தையும் ரோமபாதரும் அங்க தேசத்திற்கு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் வெகுமதி அடித்து தட்சணைகள்லாம் கொடுத்து மதிப்பு மரியாதையுமாக அப்படி மேலதாள வாத்தியத்தோடு அவரில் பொண்ணும் புள்ளியும் அனுப்பி வச்சு வைக்கிறார். யார்? தசரத சக்கரவர்த்தி. யார்? ரிஷ்யசங்கரையும் சாந்தை என்றையும். சாந்தை ரிஷ்யசங்கர் கணவன் மனைவி இல்லையா? அவர்லையும் அப்போ தன்னுடைய நண்பனாகிய அங்கதேசத்து ராஜா ரோமபாதரையும் நல்லபடியாக மரியாதையோடு அனுப்பி வைத்தார். எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பி தன் எண்ணங்கள் யாவும் நிறைவேறி தனக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியத்தை பற்றி யோசித்து கொண்டு நம்ம எல்லாம் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லாம் கர்ப்பவதிகளாக இருக்கிறாங்க. அப்பா புத்திர பாக்கியம் எப்போ பிறக்க போகிறாங்க புத்திரர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் தசரதர். புத்திர பாக்கியத்தை பற்றி யோசித்து கொண்டு சக்கரவர்த்தி அயோத்தியில் சுகமாக வசித்து வந்தார். இப்படி யஜ்ஞம் முடிந்து 6 ருதுக்கள், 6 ருதுன்னா 12 மாதம் கழிஞ்சு 12 மாதம் கடந்து 12ஆவதான சித்திர மாதம் நவமி திதியில் அதிதியை தேவதையாக உடைய புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் கடக லக்னத்தில் கௌசல்யா தேவி சகல லோகங்களுக்கும் நாதனம் இடத்துல ஒரு பதம் போட்டுக்கு சர்வலக்ஷண சம்பன்னா அப்படின்னு ஒரு பதம், திவ்ய லக்ஷண சம்பன்னா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. திவ்ய லக்ஷண சம்பன்னா சங்க சக்கர கதாதாரே அவதாரம் பண்ணான்னு ஒரு இடத்துல ஒரு பாடம் இருக்குது ராமாயணத்தில். இந்த இடத்துல என்னென்னா சர்வலக்ஷண சம்பன்னா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா பகவான் எல்லா சாமுத்திரிக லக்ஷணங்களோடு மனுஷனாக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் எப்படி அவதாரம் பண்ணியிருக்கார்? அதிதியை தேவதையாக உடைய புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் கடக லக்னத்தில் கௌசல்யா தேவி சகல லோகங்களுக்கும் நாதனும் சகல சுபலக்ஷணங்கள் பொருந்தியவரும் சர்வலோகங்களாலும் நமஸ்கரிக்கப்படுபவரும் மகாவிஷ்ணுவினுடைய அம்சமான மகாவிஷ்ணுவே ராமனுடைய அம்சம் நல்லா புரிஞ்சிக்கணும். அந்த மகாவிஷ்ணுடைய அம்சமானவரும் இக்ஷ்வாகு குலத்தை பெருமைப்படுத்த போகிறவருமான ராமன் என்ற புத்திர ரத்னத்தை கௌசல்யை ஈன்றாள். அப்பொழுது அந்த சமயத்தில் சூரியனும் அங்காரகனும் குருவும் சுக்கிரனும் சனியும் முறையே அந்த 5 கிரகங்கள் உச்சஸ்தானத்தில் இருந்துதான். தங்களுடைய உச்சஸ்தானமாகிய மேஷம், மகரம், கடகம், மீனம், துலாம் என்ற ராசிகளில் இருந்தார்களாம். குருவும் சந்திரனும் கூடி இருந்து பிரகாசித்தார்களாம். அந்த சந்திர ஆகாசத்தில் குருவும் சந்திரனும் கூடி பிரகாசித்து தான். வஜ்ரபாணியான தேவேந்திரனை பெற்ற அதிதியைப் போல கௌசல்யம் எல்லையற்ற தேஜஸுள்ள மகா பராக்கிரமசாலியாகிய அந்த ராமன் என்ற புத்திரனை பெற்று மிகவும் விளங்கினாலாம். மூத்த புத்திரன் இப்போ தான் ராம அவதாரம் நடந்தது. பிறகு புஷ்ய நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் வீண் போகாத பராக்கிரம் உள்ளவரும் தெளிந்த புத்தி உள்ளவரும் சகல நற்குணங்களும் பொருந்தியனவரும் விஷ்ணுடைய அவதாரமாகிய அவர் விஷ்ணுடைய 8ல் ஒரு அம்சமான பரதன் கைகை இடத்துல பிறந்தாராம். பிறகு ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியோதயத்திற்கு பின்னாடி மகா வீரர்களாக சகல அஸ்திர சஸ்திரங்கள் வித்தைகளின் நிபுணர்களாக விளங்கக்கூடிய லக்ஷ்மணனும் சத்ருகனும் சுமித்ரை இடத்தில் மகன்களாக பிறந்தார்கள். இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள். அவர் விஷ்ணுனுடைய 4ல் ஒரு அம்சம் லக்ஷ்மணிடத்திலும் 8ல் ஒரு அம்சம் சத்ருகனிடத்திலும் விளங்கிற்று. அவர்கள் இரட்டை பிள்ளைகளாக சொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் மறைச்சி சொல்கிறது பகவானுடைய ராம லக்ஷ்மணர்கள் பரத சத்ருகனருடைய பெருமை இங்கே மறைச்சி சொல்கிறது. பூலோகத்தில் இந்த அம்சத்தோடு பிறந்தார்கள் என்று வால்மீகி மறைச்சி சொல்கிறார். எவ்வளோ தான் மறைக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர்கள் பகவான் என்று வெளிப்பட போகிறது பின்னாடி. பகவான் தானே என்றைக்கு இருந்தாலும். அதனால் 4ல் ஒரு அம்சம் 2ல் ஒரு அம்சம்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பூலோகத்தில் அப்படி தங்களுடைய சக்தி அப்படி வெளிப்படுத்தினாங்க. அந்த 4ல் ஒரு அம்சத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் பரிபூர்ணம் பகவான் ராமன் பரிபூர்ணமானவர். விஷ்ணுவே ராமனுடைய அம்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ இங்கே வந்து என்னென்னா 4 ஒரு அம்சம்னா விஷ்ணுடைய 2 ஒரு அம்சம்னா அந்த 2 ஒரு அம்சத்தை தான் ராமதத்தில் வெளிக்காட்ட போகிறார். கிருஷ்ணாவதத்தில் பரிபூர்ணமாக வெளிப்படுத்த போகிறார் பகவான். ராமதத்தில் மகாவிஷ்ணுடைய சக்தியை 2 ஒரு அம்சம் தான் வெளிப்படுத்த போகிறார். பரதன் வந்து என்னென்னா 8 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்த போகிறார். லக்ஷ்மணன் என்னென்னா 4 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்த போகிறார். ராமர் எப்படின்னா 2 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்த போகிறார், பாதி அம்சத்தை வெளிப்படுத்த போகிறார் ராமதத்தில். அப்படி சத்ருகுணனா 8 ஒரு அம்சத்தை தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த போகிறார். லவணன் என்ற அசுரனை வதம் பண்ணும்போது 8 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துகிறார், மகாவிஷ்ணுடைய அம்சத்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கினா தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு குரு வழியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த வால்மீகி வந்து அப்படி சொல்கிறார். என்னடா 8 ஒரு அம்சம் அப்படின்னா சக்தி குறைஞ்சவரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சக்தியை தான் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வேலை இருந்தது இந்த பூலோகத்தில், திரேதாயுகத்தில். அதனால் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அந்த டைமில் அதுதான் வெளிப்படுத்த முடியும். அந்த 8 ஒரு பாகத்தை தான் வெளிப்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சிடுவாங்க. அதுக்கு மேலே வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தால் தன் பூரண பலத்தையும் 100% வெளிப்படுத்த முடியும், முழு பலத்தையும் வெளிப்படுத்த முடியும். அதுக்கான அவசியம் இல்லை. அதனால் இந்த அவதாரத்தில் அப்படி வெளிப்படுத்தினாராம் பகவான். ராமர், லக்ஷ்மண, பரத, சத்ருகுணன் 4 பேர் அப்படி வெளிப்படுத்தினாங்க தன்னுடைய அம்சங்களை. சரி, பிறகு ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியத்துக்கு பின்னு மகாவீரர்களாக சர்வ அஸ்திர சஸ்திரங்கள் வித்தைகள் நிபுணர்களாக விளங்கும். எல்லா அஸ்திர சஸ்திரமும் தெரியுமா லக்ஷ்மணர்களுக்கு, பரத, சத்ருகுணன் எல்லாமே. ராமர் மட்டும்தான் வில்லாளி கிடையாது. இவங்களை எல்லாரும் மகா வில்லாளிகள், மகா பராக்கிரமசாலிகள். இல்லாட்டி இந்திரஜித்தை போய் லக்ஷ்மணன் ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் ஜெயிச்சிருக்காங்க. சத்ருகுணனும் லக்ஷ்மணன் சத்ருகுணன் சுமித்ர இடத்தில் பிறந்தவர்கள். விஷ்ணுடைய அதான் இப்போ சொல்கிறோம் இல்லையா 4 ஒரு அம்சம் அப்படின்னா அந்த 4 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரங்களாக லக்ஷ்மணர் பிறந்திருக்கார். 8 ஒரு அம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரமாக சத்ருகுணன் அவதரித்தார். இவர்கள் இரட்டை பிள்ளைகள். இவர்கள் நற்குணங்கள் பொருந்தி ஒருவருக்கொருவர் சமானமாய் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களைப் போல காந்தி உடைய அந்த 4 புத்திரர்கள் அவதாரம் செய்தபோது கந்தர்வர்கள் அப்போ அந்த சமயத்தில் அவதாரம் பண்ணும்போது ராம, லக்ஷ்மண, பரதர், சத்ருகுணன் 4 பேர் அவதாரம் பண்ணும்போது கந்தர்வர்கள்லாம் வந்து மதுரமாய் பாடினாரலாம். ஆகாசத்தில் அப்சர ஸ்திரீகள்லாம் ஆடினாரலாம். தேவ துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டான். ஆகாசத்துலேருந்து பூ மாதிரி பொழிந்ததான், புஷ்பம் மாதிரி பொழிந்ததான். அயோத்தியா வாசிகள்லாம் மகோத்சவம் கொண்டாடினாரலாம். ராமாவதாரத்தை ராம நவமி அன்னைக்கு அப்படி கொண்டாடினாங்களாம். ஜனங்களாலும் நாட்டியம் ஆடுகிறவர்களாலும் இந்த பூலோகத்துலேயும் பார்த்தா ஜனங்க மேலதாள வாத்தியங்கள்லாம் முழங்குறது, தாரத்தம்பட் துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறது. பூமியிலையும் ஜனங்கள்லாம் சந்தோஷமாக ஆடல் பாடல் கொண்டாடி ஒருத்தர் வந்து அந்த கலர் பவுடர்கள்லாம் பூசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தயிர், வெண்ணெய் எல்லாம் ஒருத்தர் வாரி இறைத்து கொள்கிறார்கள். அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது பூலோகத்தில். தேவலோகத்தில் பார்த்தா அப்சர ஸ்திரீகள்லாம் அப்படி ஆடுகிறார்கள், கந்தர்வெல்லாம் பாடுகிறார்கள், தேவரெல்லாம் பூமாரி பொழிகிறார்கள். அப்படி நடக்குது. தேவலோகத்துலேயும் கொண்டாட்டம், பூலோகத்துலேயும் கொண்டாட்டமாக நடக்குது ராமாவதார காலத்தில். அப்போ தேவதுந்தி வாத்தியங்கள்லாம் தேவலோகத்தில் முழங்குறது தான். பூமிக்கு பூமாரி பொழிகிறாங்களாம் ஆகாசத்துலேருந்து தேவர்கள்லாம். அயோத்தியாவாசிகளாம் மகோத்சவம் கொண்டாடினார்களாம் ராமாவதாரத்தை. ஜனங்களாலும் நாட்டியம் ஆடுகிறவர்களாலும் ஆட்டுவிப்பவர்களாலும் பாட்டாலும் வாத்திய கோஷங்களாலும் சூதமாகாத வந்திகளாலும் ராஜவீதிகள் நிறைந்திருந்ததாம். எல்லாம் ராமருடைய புகழை பாடுகிறார்கள், தசரனுடைய புகழை பாடுகிறார்கள். எப்படிப்பட்ட 4 புத்திரர்களையும் அவதரித்த அந்த காலத்தில் அவ்வளோ கொண்டாடினார்களாம் சந்தோஷமாக. சரி, அப்போ வந்து தசரதர் என்ன பண்ணுறாருன்னா பிராமணர்களுக்கு கணக்கில்லாமல் பசுக்களை தானமாக வழங்கினாராம், திரவியங்களை தானமாக வழங்கினாராம். சூதமாகாத வந்திகளுக்கு விசேஷமான வெகுமானங்கள்லாம் செய்தாராம். அப்படி வாரி வாரி கொடுத்தாராம் தசரத சக்கரவர்த்தி. அப்போது அந்த திருக்குமார்கள் 4 பேர் அவதரித்த 13வது நாளில் வசிஷ்ட மகரிஷி நாமகரணம் பண்ணுறார். ரொம்ப சந்தோஷத்துடன் கௌசல்யின் புத்திரனுக்கு ராமன் என்றும் கைகேயினுடைய புத்திரனுக்கு அது சந்தோஷமாக பண்ணாராம். ராமனுடைய பேர் அந்த பகவான் நான் இத்தனை நாள் ஜெபிச்ச ராமனே இப்போ அவதரித்திருக்கிறாரே, ஆஹா என் நாமத்தை இனிமேல் அடிக்கடி இப்போ ஸ்பஷ்டமாக ஜபதாம்பரிஷ்ட ஜபமாக மனசுக்குள்ளே ஜபிச்சிருந்த அந்த நாமத்தை இப்போ ஸ்பஷ்டமாக கூப்பிடலாம். ராமா ராமா ராமான்னு கூப்பிடலாம். அப்படி அந்த பகவான் ராம நாமத்துக்குரிய பரம்பொருளே பூமியில் இறங்கி வந்திருக்கே அப்படின்னு அந்த பேரை அந்த பகவானுக்கே வச்சிட்டார். நான் எதிர்பார்த்த அந்த தெய்வம், நான் ஜபிச்சது வீண் போகலை, நான் நாமத்தை ஜபிச்சது வீண் போகலை, அந்த தெய்வமே பூமியில் இறங்கி வந்துச்சு தசரத புத்திரனாக என்று சந்தோஷம் அடைந்தார். அதெல்லாம் சந்தோஷத்தோடு அந்த பேரை இட்டாராம். வசிஷ்டர் மகரிஷி வெகு சந்தோஷத்துடன் கௌசல்யின் புத்திரனுக்கு ராமன் என்று பெயரிட்டார். கைகேயின் புத்திரனுக்கு பரதன் என்று பெயரிட்டார். ஏன்னா அவன் தான் வந்து ராஜ்யபாரத்தை சுமக்க போகிறான் 14 வருஷம், அதனால் பரதன்னு பெயரிட்டார். மகா தேஜஸ்வி, அதனாலும் பரதன்னு பேர். சுமித்ரையின் புத்திரர்களுக்கு லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னகா. அப்படிப்பட்ட ராம கைங்கரியம் என்ற லக்ஷ்மிகள்
லக்ஷ்மி அவருக்கு பெற்றதுனால அவர் லக்ஷ்மி வர்த்தனாக, அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தினவராகிய, லக்ஷ்மி கடாட்சம் விருத்தியானவராகிய அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் அவருக்கு பேர் ஏற்பட்டது. பேரை வச்சாராம் வசிஷ்ட மகரிஷி. ஏன்னா அந்த ராம கைங்கரியம் என்ற லக்ஷ்மி கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால் அவருக்கு லக்ஷ்மணன் பேர் வச்சாராம் வசிஷ்ட மகரிஷி. சத்ருகுணன் அப்படிப்பட்ட காமக்ரோத லோபங்கள் என்ற 6 வித சத்ருக்களையும், அதே சமயத்தில் புலன்களாகிய 5 புலன்கள் என்ற சத்ருக்களையும் வென்றவராக இருந்ததுனால அவருக்கு சத்ருகுணன் பேர் வச்சிருக்காரு. எல்லாம் காரண பெயர், எல்லாமே சத்ருகுணன் என்றும் பெயர் வைத்தார். அப்பொழுது தசரதன் நகரத்திலும் நாட்டிலும் உள்ள பிராமணர்களுக்கு திருப்தியாய் அன்னமிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறார். நல்லா சாப்பாடு போடுறார் சந்தோஷமாக. அன்னமிட்டு அளவற்ற ரத்னங்களை தட்சிணைகளாக கொடுத்தாராம் தசரத சக்கரவர்த்தி. எப்போது அந்த நாமகரணம் பண்ணும்போது, அந்த 13வது நாள் நாமகரணம் பண்ணும்போது இப்படி பிராமணர்கள்லாம் நல்லா சாப்பாடு போஜனம் அளித்தார். எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணார். எல்லா பிராமணர்கள் சந்தோஷப்படுத்தினார். மக்களை எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தார். யாருக்கும் ஒரு குறையும் இல்லாமல். குழந்தைகள்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கிறது. எல்லாம் வில் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், எல்லாமே ரதம் ஏற்றம், அந்த ரதத்தை நடத்துறது எல்லாமே எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். வசிஷ்டரிடத்தில் குருகுலம் வாசம் செய்கிறார்கள் ராமலட்சுமணர்கள்லாம். இப்படி வளர்ந்து வருகிறார்கள். அந்த ராஜகுமாரர்களுக்கு அன்னப்பிராசனம், சௌசம், உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்கள் காலம் தவறாமல் விதிப்படி செய்விக்கப்பட்டன. அவர்களுக்குள் துவஜத்தை போல் விளங்கக்கூடிய மூத்தவரான ஸ்ரீராமன் தன் பிதாவுக்கு அளவற்ற சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றவராய், பிரம்மாவை போல எல்லா பிராணிகளுக்கும் இஷ்டமுள்ளவராக இருந்தாராம். பிரம்மதேவர் எப்படி எல்லா ஜீவராசிகளும் பிரியமானவர். ஒரு அப்பா வச்ச பிரம்மதேவர் தான் எல்லாரையும் படைத்தார். அப்போ எல்லாருக்கும் பிரியமானவர் பிரம்மதேவர். அது மாதிரி பகவான் ராமர் எல்லாருக்கும் பிரியமுள்ளவராக இருந்தாராம். ஒருத்தர் இவர் பிடிக்கல, இவர் பிடிச்சது அப்படின்னு கிடையாது. ராமருக்கும் எல்லாரும் பிடிக்கும், ராமரையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருந்தார். அது எல்லாருக்கும் அதை விட யாருக்கு ரொம்ப பிடிக்கணும்? பிதாவாக்கிய தசரதற்கு ரொம்ப பிடிக்குமா. ராமர் ரொம்ப பிரியமுள்ள புத்திரராக இருந்தாராம். 4 புத்திரர்களில் ராமர் தான் ரொம்ப பிரியம். ராமர்னா உயிர். ராமர் இல்லைன்னா உயிர் போயிடும். ராமர் தான் உயிராக இருக்கும். ராமர் இருந்தார்னா அவருக்கு காலம் போகிறதே தெரியாது. ஆனந்தமாக காலத்தை கழிப்பார் ராம தியானத்திலே. ஆனால் அவ்வளோ ஆகர்ஷண சக்தி கொண்டவன் ராமன். ராமன் எல்லாருக்கும் கவரக்கூடியவர். ராமர் ரம்யமாக இருக்கக்கூடியவர். ராமன்னாவே ரமிக்கும் தன்மை. அவரை பார்த்ததிலே அந்த பார்வையிலே நம்மளுக்கு ரமிக்கும் தன்மை உண்டு. ராமரை பார்த்து நேரலாம் போடுறோம். அப்படிப்பட்ட ரம்யமானவர், நம்மளை ரமிக்க செய்யக்கூடியவராம். அதனால் ராமன்னு பேர் அவருக்கு. பிதாவுக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றவராய், பிரம்மாவை போல் எல்லா பிராணிகளுக்கும் இஷ்டமுள்ளவராக இருந்தாராம். அது எப்படி எல்லாருக்கும் இஷ்டமாக இருக்கும்? அப்படி ராமர் இருந்திருக்கிறாராமே. அந்த குமாரர்கள் வேதாங்கங்களை பூர்ணமாக கற்றவர்கள். யார்களே? வசிஷ்டரிடத்தில், குருகுல வாசத்தில் இதெல்லாம் நல்லா கற்றுக்கொண்டார்கள். சூரர்களாகவும் இருந்தார்கள், ஞானவன்களாகவும் இருந்தார்கள், சகல குணங்களும் பொருந்தினவர்களாகவும் ஜனங்களுக்கு அனுகூலத்தையே செய்வதற்கு நோக்கமுள்ளவர்களாகவும் வளர்ந்தார்கள். இப்படி அவருடைய பெருமைகள்லாம் சொல்லப்படுகிறது. அது எப்படி பாருங்கள். அவர்கள் ஸ்ரீராமன் தான் அபாரமான காந்தி உடையவராம், மகா பிரகாசம் உடையவராம், வீணாகாத பராக்கிரம் உள்ளவராம். அவர் போருக்கு போனால் ஜெயமாக வரமாட்டாராம். ராமன் நாம சொன்னவரே நம்மளுக்கே ஜெயம் உண்டாகுதுன்னா, ராமர் போனால் எங்கன்னா ஜெயிக்காமல் வருவாரா? அதனால் அவருடைய பராக்கிரம் வீண் போகாது. அப்படிப்பட்ட பராக்கிரம் உடையவர். சந்திரனை போல, சந்திரன் எப்படி எல்லாருக்கும் குளிர்ச்சி உண்டு பண்ணுறதோ, மகா பிரகாசமாக மனசுக்கு ரம்யத்தை உண்டு பண்ணுறதோ, அதுபோல் சகல லோகங்களுக்கு பிரியமானவராக இருந்தாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பிரியமாக இருக்கார் மாதிரி எத்தனை இடத்துல ராமரை பற்றி சொல்லுது பாருங்கள். அந்த பிரியத்தினாலே செய்யப்பட்டவராம் ராமர். ஆனந்தமயமானவராம், அனந்த ராமன்னு பேர் அவருக்கு. அப்படி ஆனந்தமான கௌசல்யா ஆனந்த வர்த்தனகா. கௌசல்யக்கு 12 மாதம் கர்ப்பத்தில் சுமந்தால் அந்த 12 மாதம் எப்படி இருந்தா? துக்கமாக இருந்தா, பாரமாக இருந்ததா, பிரசவலியால் தவிச்சாலாம், ஆனந்தமாக இருந்ததான். கௌசல்யா ஆனந்த வர்த்தனகா. ஒவ்வொரு மாதம் கர்ப்பத்தில் குழந்தை வளர வளர, ராமன் வளர வளர ஆனந்தம் வளர்ந்ததான் கௌசல்யக்கு. ஏன் அவளை பிரசவிக்கிறதுக்கு 10 மாதத்தில் பிரசவிக்கல, 12 மாதம் தவிச்சாலாம். பிரசவிக்கிறதுக்கு மனசே இல்லையா அவளுக்கு, கௌசல்யக்கு. அதே மாதிரி லக்ஷ்மணர் சுமித்ரானந்த வர்த்தனாக இருந்தார். லக்ஷ்மணர் அவ்வளோ சௌக்கியத்தை கொடுத்தார் எல்லாரும். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், ரதம் ஓட்டுதல், வில்வித்தை முதலியவர்களை நிபுணர்களாக இருந்தார்கள் 4 பேரும். பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களாம்.
இது பெற்ற தாய் மற்ற தாயும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் தாய்களையும் சமமாக கருதி எல்லா தாய்களுக்கும் பணிவிடை பண்ணுவார்கள். எல்லா தாய்களையும் போய் கொஞ்சம் எல்லா தாய்களிடத்துல மடியிலையும் போய் படுத்துப்பாங்க, சின்ன குழந்தைகள் போல். அதேபோல் எல்லா தாய்களாலும் அன்னப்பிராசனம் ஊட்டி விடப்பட்டார்கள். அவர்களுக்கு ஊட்டுவாங்க. அப்படி அன்போடு அந்த குடும்பமான கலகலப்பாக இதெல்லாம் ஆசைப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. 4 பிள்ளைகளோடு தன் மனைவிகளோடு அப்படி குடும்பத்தோடு சந்தோஷமாக காலத்தை கழிச்சாங்க அப்படின்றார். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் மிகுந்த பிரீதி உள்ளவராக இருந்தார் பகவான் ராமர். ராமர் வந்து பித்ரு சுஷ்டியில் அவ்வளோ மும்முரமாக இருப்பாராம். விசேஷ லக்ஷ்மி பொருந்திய லக்ஷ்மணன் குழந்தை பருவம் முதல் அனைவருக்கும் பிரியமானவர். ராமரை மாதிரியே லக்ஷ்மணுக்கும் அதே குணங்கள் கொண்டவர். பரதனும் அப்படி தான், சத்ருவனும் அப்படி தான். தன் தமையனான ராமனிடத்தில் மனோவாக்கு காயங்களால் அளவற்ற பிரியம் வைத்தவர். மனசு வாக்கு காய் முக்கர்னா யாருக்கு சேவகம் செய்தார்னா லக்ஷ்மணர் என்ன ராமருக்கு தான். அது அவருடைய சொரூபம். அது நம்ம கூட பகவானுடைய சேவகர்கள் தான் நாமலாம். உலகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் கிடையாது, குடும்பத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. இது வந்து என்ன தவறான இடத்துல வைக்கப்பட்டிருக்கோம் நாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தான். அதான் லக்ஷ்மணன் கடைபிடித்து காண்பிக்கிறார். பரதன் வந்து என்னென்னா பகவானுடைய கட்டளை அனுசரித்து எப்படி வாழணுன்றதை சொல்லிக் கொடுக்குறாரு பரதன். சத்ருகுணன் என்னென்னா தாசனா பக்தர்களுக்கு எப்படி சேவை செய்து வாழணும் என்பதை சொல்லிக் கொடுக்குறார். ராமர் எப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி கடைபிடித்து காண்பிக்கிறார் பகவான். அப்படி மனுஷ தர்மத்தை மத்திய அவதாரத்தில் மத்திய சிக்ஷணம் மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவதரித்த அவதாரம் தான் ராம அவதாரம். அப்படி அவதரிச்சிருக்கார். இதில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஏற்கனவே, அதனால் அப்படியே நம்ம படிச்சுன்னு போயிடலாம். தன் தமையனான ராமனிடத்தில் மனோவாக்கு காயங்களால் அளவற்ற பிரியம் வைத்தவர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து சமீபத்தில் இல்லாவிட்டால் புருஷோத்தரன் ராமனுக்கு வந்து தூக்கமே வராதான், தூங்க மாட்டாராம், சாப்பிட மாட்டாராம். ருச்சியுள்ள அன்னத்தையும் லக்ஷ்மணன் இல்லைன்னா ருச்சியான ஆகாரம் தான், நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். என்ன லக்ஷ்மணன் எங்கே வரலையே, லக்ஷ்மணன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது ருச்சியான ஆகாரம் வந்தாலும் லக்ஷ்மணன் இல்லாமல் சாப்பிட மாட்டாராம், லக்ஷ்மணன் இல்லாமல் தூங்க மாட்டாராம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கால் போட்டு அப்படி தூங்குவாங்களாம், அப்படி இருப்பாங்களாம். அவரின்றி புஜிப்பதில்லை. தன் வலது கையாகவும் வெளியில் சஞ்சரிக்கும் உயிராகவும் லக்ஷ்மணரை நினைத்திருந்தால், லக்ஷ்மணரும் ராமரை நினைச்சிருந்தார். தன்னுடைய ஆத்மாவாக ராமரை நினைத்திருந்தால் உண்மையிலே எல்லாருடைய ஆத்மா ராமன் தான். அந்த ராகவன் குதிரை மேல் ஏறி வேட்டையாட போகும்பொழுது இளையாழ்வாராகிய அந்த லக்ஷ்மணர் வந்து வில்லும் கையமாக அவரை ரட்சித்து கொண்டு பின்தொடர்ந்து போவாராம். அவருக்கு தம்பியான சத்ருகுணன் அப்படியே பரதனிடத்தில் பக்தி எல்லையற்ற பிரியம் வைத்திருந்தார். தன் பிராணனை காட்டிலும் அவரிடத்தில் பரதனுக்கு அதிக பிரேமை உண்டு. தன் உயிரை காட்டிலும் அதிகமான பிரேமை யாருன்னா பரதனுக்கு சத்ருகுணத்தில் பிரேமை உண்டு. அப்படி அனுகூலமான அண்ணந்தம்பிகள் அவர்களாம், அப்படி வளர்ந்தாங்களாம் அவங்களாம். மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளும் பிரீதி வைக்க தகுந்தவர்களுமான 4 குமாரர்களுடைய தசரதர் தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மதேவரை போல ரொம்ப சந்தோஷம் அடைந்தார், வெகு பிரீதி அடைந்தாராம். அவர்கள் சாஸ்திரங்களை கற்று ஞானத்தை அடைந்ததால் நற்குணங்கள் பொருந்தி ஒருவேளை அஜாக்கிரதையால் கெட்ட காரியங்களில் மனம் சென்றாலும் அதனால் வெட்கமடைந்து நம்ம என்ன இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெட்கமடைந்து எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்கள் என்ற கீர்த்தியையும் லௌகிக காரியங்களில் திறமையையும் வருங்காலத்தை அறியும் சக்தியும், ஏதாவது கெட்ட காலத்தில் மனசு ஏதாவது சென்றால் கூட உடனே நம்மளுக்கு இது தகுதி கிடையாது, பகவான் அவதாரமாச்சு, தகுதி கிடையாது என்று டக்குன்னு அந்த கெட்ட விஷயங்களை ஒதுங்கிட்டு வாங்கலாம், அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்களாம். ஆமாம், வெட்கமடைந்து அதிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சவங்களாம். அதே சமயத்தில் எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாம் அவங்களாம். எல்லா விஷயம்னா எல்லா சாஸ்திரங்களையும் படித்த காட்சி. இப்போ ரிஷியசுங்கத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, அப்படி வேதங்கள் எல்லாத்துலேயும் கரை கண்டவர்கள், வெல்வித்தலை தனுர்வேதத்திலையும் கரை கண்டவர்கள், அப்படிப்பட்ட கதாயுத பயிற்சியும் கரை கண்டவர்கள், வாழ் பயிற்சியும் கரை கண்டவர்கள், எல்லாமே உண்டு அவங்களுக்கு. எல்லா வித்தைகளும் வேதங்கள்லேயும் அத்தியனம் உண்டு. மக்களிடத்தில் எப்படி பழகணும் பேசணுன்ற எல்லாத்தையுமே குருகுல வாசத்தில் கற்றுக்கொண்டவர்கள் அவங்களாம். அப்படி இருந்தாங்களாம். நல்ல குணங்கள் பொருந்தியவர்களாக இருந்தாங்க. மக்களுக்கு என்னென்ன ஒருத்தர் ஏன் பிடிக்கிறது ஒருத்தர், அப்போ நல்ல குணமுள்ளவர்ப்பா, குணமான மனுஷன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த குணங்களை வச்சு தான் ஒருத்தர் மேலே பிரியம் உண்டாகுது. அதனால் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக இருந்தால் அதனால் எல்லாருக்கும் பிரியமாக இருந்து 3 லோகத்துக்கும் பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதே சமயத்தில்
அந்த நல்ல குணங்கள் உடையவர்களாக கீர்த்திசாலிகளாக சகல லோகங்களிலும் பிரகாசித்தார்கள் இல்லையா. லௌகீக காரியங்களில் திறமை உடையவர்கள். ஒரு கல்யாண காட்சி நடத்தணும், எது பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணணும், எங்கன்னா பணத்துக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த விஷயங்கள்லாம் எப்படி செய்யணும்னு அதை தெரிந்து வைத்து கொண்டிருந்தார்கள். லௌகிக காரியங்களை அப்பாவுக்கு எப்படி பணிவிடை பண்ணணும், எப்படி குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், அதே சமயத்தில் சாஸ்திரங்களை எப்போல்லாம் படிக்கணும், எப்படி சந்தியாவந்தனம் போகலாம், அதுபோல் விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்களாம். அப்படி சூட்டிக்காக இருப்பாங்களாம், அப்படி உஷாராக இருப்பாங்களாம், அப்படி கரெக்டாக கடைப்பிடிப்பாங்களாம். 4 பேரும் ஒரே மாதிரி அப்படி இருப்பாங்களாம். ஆனால் லௌகிக காரியங்களில் திறமை உடையவர்களாக இருந்தாங்களாம். வருங்காலத்தை அறியும் சக்தி உடையவர்களாக இருந்தாங்களாம். பாருங்கள், மனுஷனாக இருந்து எவ்வளோ வர்ணிக்கிறாங்கன்னா மொத்தத்தில் பகவான்னு சொல்லிடலாமே, 4 பேரும் பகவானுடைய அம்சம்னு சொல்லிடலாமே. அப்போ பகவானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? வருங்காலத்தை போய் அறியணுமா? முக்காலம் அறிஞ்சவர் தானே. ஆனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொல்கிறதுல வால்மீகிக்கு ஆசை. அப்படி மனுஷனாக இருந்து ஆனால் தெய்வீக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வர்ணிக்கணும். அதில் ஒரு சுகம் இருக்குது, அப்படி வர்ணிக்கிறாங்க. அப்போ வருங்காலம் எல்லாம் முக்காலமும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் கண்ணை பறிக்கக்கூடிய மகா தேஜஸ் உடையவர்களாக இருந்தார்கள் 4 புத்திரர்கள். தசரதர் லோகாதிபதியான சதுர்முகனைப் போல சதுர்முகன் 4 தலைகள் உடையவராக எப்படி சந்தோஷமாக பிரம்மதேவர் இருக்காரோ அதுபோல் 4 பிள்ளைகளை உடையவராக தசரத சக்கரவர்த்தி சந்தோஷம் அடைந்திருந்தாலாம். 4 தலைகள் கொண்ட பிரம்மதேவர் எப்படி சந்தோஷமாக இருக்காரோ பாரமேஷ்டிய பதவியில் சத்தியலோகத்தில், அது மாதிரி பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தி 4 பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தாராம். தசரத லோகாதிபதியான சதுர்முகனைப் போல பரம சந்தோஷம் அடைந்தார். அந்த பிள்ளைகளும் வந்து மகாராஜா தங்களிடத்தில் வைத்திருக்கும் பிரீதியை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து, யார் தசரத தங்களிடத்தில் வச்ச அன்பை பார்த்து வேதம் ஓதுவதிலும் வில்வித்தையிலும் அதே சமயம் அப்பாவுக்கு பணிவிடை செய்வதிலும் கவலை வைத்து வெகு திறமையை அடைந்தார்கள். வேதம் கற்றுக்கிறதுலையும் கில்லாடிகளாக இருந்தாங்களாம், வில்வித்தையிலையும் சிறந்தவர்களாக திகழ்ந்தாங்களாம், அப்பாவுக்கு பணிவிடை செய்வதிலும் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்களாம். பாருங்கள், அதனால் அப்படி ஒரு மும்முரமாக, ஐயோ அப்பாவுக்கு பணிவிடை பண்ணுறது டைம் போயிடுச்சு, இல்லை நான் போய் பணிவிடை பண்ணணும், அப்பாவுக்கு பாத சேவை செய்யணும், அப்பாவுக்கு வந்து நான் கை கால் பிடிச்சி விடணும், அப்பாவுக்கு போய் அன்பாக பேசணும், அப்பாவை போய் சேவிக்கணும், விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு பணிவிடை பண்ணுறதுல டைமும் காலம் தவறாமல் உடனே போய் செய்தாங்களாம் எல்லாமே. அதே சமயம் வில்வித்தை பயிற்சினா வசிஷ்டர் வந்து என்ன சொல்லுவாரோ ஏது சொல்ல உடனே போய் அந்த வில் பயிற்சி, அந்த இன்றைக்கி பயிற்சி இருக்குது அதை போய் அட்டன் பண்ணணும் கரெக்டாக அந்த டைமுக்கு உடனே போய் கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்களாம். எதுலேயுமே ஒரு பொறுப்புள்ளவர்களாக செயல்பட்டார்கள் எல்லாமே மும்முரமாக, கொஞ்சம் கூட அஜாக்கிரதை இல்லாமல். அந்தந்த வேலைக்கு காலையில் பிரம்மத்தில் எழுந்திருக்கிறதுலேருந்து என்னென்ன காரியத்தை எந்தெந்த டைமுக்கு செய்யணுமோ அந்த காரியத்துக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக செய்வாங்களாம். அதே சமயம் எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் பொறுமையை கடைபிடித்து கொண்டும் இருந்தார்களாம். நல்ல குணமுள்ளவர்களாகவும் இருந்தார்களாம், மகா தேஜஸ்விகளாக இருந்தார்களாம், வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்களாம். இப்படிலாம் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. அவங்களுடைய குணங்களை பற்றி அப்படியே வர்ணித்து விட்டார் வால்மீகி. ராமருடைய குணங்கள், ராம லக்ஷ்மணர்கள் பரத 4 பிள்ளைகளுடைய அந்த ராமருடைய அவதாரமாகிய லக்ஷ்மணன் பரத சதுகுணம் எல்லாரையுமே வர்ணிக்கிறதுல வந்து அவர் என்னென்ன எல்லையற்ற அவர் அப்படியே அந்த வர்ணிக்கிறதுக்கு எல்லையே காண முடியாது. அவ்வாறு இஷ்டத்துக்கு வர்ணிச்சுனே போவார் வால்மீகி மகரிஷி. ராமருடைய குணங்களை வர்ணிக்கணுன்னா அவருக்கு வந்து அது அவரால் கொஞ்சமாக வர்ணிக்க மாட்டார், அவ்வாறு வர்ணிச்சுனே இருப்பார். அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்கான், அவ்வளோ சந்தோஷம் இருக்கான். அப்படியேப்பட்ட ராம பக்தி நிஷ்டர் அவர் வால்மீகி மகரிஷியை ரசித்து எழுதியிருக்கார் பாருங்கள் இந்த கிரந்தத்தை, ராமாயணத்தை. ராமனுடைய குணங்களில் மெய் மறந்து போயிடுவாராம். ஏன்னா மேலே கதைக்கு போனமே, மற்ற விஷயங்களை பார்க்கணுமே, இந்த ராம குணங்களே பற்றி பேசியிருந்தா இன்றைக்கி பூரா பேசுவார். அதுவே ஒரு ராமாயணம் ஆகிடும் அவருக்கு. சரி, மேலே உள்ள கதையை சொல்லமேன்றதுக்காக தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது. இல்லைனா அதிலே சமாதியில் தளிச்சிடுவார், ராமர் குணங்களில் மெய் மறந்துடுவார். எவ்வளோ சொல்லியிருக்கார் பாருங்கள். ராமனுடைய குணங்கள் மட்டும் இல்லை, லக்ஷ்மண பரத சத்ருகுணக்கூடிய குணங்களை கூட எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்கள். அப்படி உயிருக்குறான சகோதரர்களாக, இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களாக, அப்படிப்பட்ட மேதாவிகளாக, சகல சாஸ்திரம் கற்றவர்களாக, வில்பயிற்சி பெற்றவர்களாக, யானையாட்டம் குதிரையாட்டம் இவர்களை கரை கண்டவர்களாக இப்படிலாம் இருந்தார்கள்னா சொல்ல வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமங்களை 3 லோகத்திலும் பிரசித்தி பெற்றவர்களாக, மகா தேஜஸ்விகளாக இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இப்போ எனக்கு சொல்கிறதுக்கே எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள்.
இவ்வளோ விஷயத்தையும் வால்மீகி சொல்லியிருக்காருன்னா இன்னும் நிறைய சொல்ல போகிறாரு. ராமாயணம் பூரா அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கம் 2வது சர்க்கம் அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ராம குணங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்குது எல்லையற்றது. இந்த பாலகாண்டத்திலே அடிக்கடி அங்கங்கே பார்த்தா நிறைய வர்ணிச்சிருக்கோம் ராமனுடைய குணங்களை பார்த்தா. சரி, டைம் ஆயிடுச்சு. இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். காலம் கடந்து விட்டது. சரி, பார்க்கலாம். ராம 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 ராம. சரி, டைம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆக போகுது. பூர்த்தி பண்ணிப்போம். மேலே வந்து சீதை விவாகம் பற்றி சிந்திக்க போகிறார் தசரத சக்கரவர்த்தி. அப்போ விஸ்வாமித்திரர் வரப்போகிறார். அதுக்கு மேலே தாடக பதம் எல்லா விஷயமும் அப்புறம் மேல் கொண்ட விஷயம்லாம் அப்புறம் பார்க்கலாம் அடுத்த பகுதியில். இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அடியனுக்கு கொஞ்சம் திக்கு வாய், அதனால் அங்கங்கே வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறுது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அப்படியே நம்ம சொல்கிறது இந்த ராமாயணத்தை அப்படியே கேட்டுனே வாங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறது, அது என்னுடைய வீக்னஸ். கொஞ்சம் அங்கங்கே திக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தை அங்கங்கே தடுமாறும். அதெல்லாம் பார்க்காம அப்படியே இந்த ராமாயணத்தை கேட்டுனே வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இந்த ராமாயணம் அழைச்சும் போதோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே போகலாம். சரி, ராம 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 சீதாபதே ராம 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 ராம. பகவான் சங்கல்பம் என்ன பேச வைக்கிறானோ அது பேசுகிறோம், அவ்வளோதான். என்ன பேச வைக்கிறான் பாகம் அப்படியே படிச்சுனே வந்து அவ்வளோதான். வேற என்ன இருக்கிற வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே சொல்லின்னு வரேன், அவ்வளோதான். சில இடத்துல கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம், அவ்வளோதான். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. श्री वाल्मीकि भगवान की जय. वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधु मल्ल की जय. सिद्धपदे राम 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 राम. पूर्ति बनिपो. राम 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 राम.